உலகை வெல்லும் இளைய தமிழகம், நான் முதல்வன் இத்திட்டத்தினை தொடக்கி வைத்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகள் சென்னை அழைக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்லூரி மாணவிகள் சென்னை அழைக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவிகளுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் முதல்வன் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுக்கான புதிய திட்டம். இந்த திட்டத்தின் பயன்களையும் திட்டம் சார்ந்த புரிதல்களையும் நமக்கு அளித்து வரவேற்புரை மற்றும் திட்ட விளக்க உரை வழங்கி விழாவை சிறப்பிக்க இளைஞர்களின் வழிகாட்டியாக திகழும் தலைமைச் செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நான் முதல்வன் என்கிற இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழிகாட்டியாகவும் திசை காட்டியாகவும் இருக்கும் ஒரு மகத்தான தொடக்கத்தை இன்று நிகழ்த்தவிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையத்தின் உயர் ஆணையர் திரு ஆலிவர் பால்ஹட்செட் அவர்களே, காவல்துறை தலைமை இயக்குனர் முனைவர் சைலேந்திரபாபு அவர்களே, இணைய வழியில் இணையவிருக்கின்ற திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களே, திரு காமகோடி வீடிநாதன் அவர்களே, அறிவியலாளர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, திரு சத்யகாம் ஆர்யா அவர்களே, திரு நடராசன் அவர்களே, திரு டாக்டர் சந்தியா சிந்தலா அவர்களே, திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களே, திரு நெடுஞ்செழியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியரே, இளைஞர்களே, உயர் அதிகாரிகளே, இங்கே நடப்பவற்றையெல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் அளவற்ற ஆற்றலோடு பிறக்கிறது. ஒரு குழந்தையிடம் ஒரு பிரச்சனையை சொன்னால் 60 விதங்களில் அதை தீர்க்கிற வழிகளை சொல்கிறது. ஆனால் வளர்ந்த பிறகு அந்த பிரச்சனையை சொன்னால் 2-3 வழிகளை கூட அதனால் சொல்ல முடிவதில்லை என்று. அளவற்ற ஆற்றலோடு பிறக்கிற ஒரு குழந்தையை அதன் ஆற்றல் சிதறாமல் எப்படி நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை இன்று தீர்மானிப்பதற்காக, அவர்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைய நான் முதல்வன் என்கிற இந்த நிகழ்ச்சி. பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கிற மாணவர்கள், அதற்கு பிறகு முடித்த பிறகு பணியை தேடி அலைகிற இளைஞர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் எந்த திசையிலே தேட வேண்டும் என்பதை
புரிய வைப்பதற்காக, அவர்கள் ஆற்றலின் மீது புரிதலை ஏற்படுத்துவதற்காக, அவர்கள் முயற்சியோடு தங்கள் வாழ்க்கையை தொடர்வதற்காக, படிகளை பெறுவதற்காக, திறன்களை செதுக்குவதற்காக நல்ல பணியிலே அமர்ந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை செப்பனிடுவதற்காக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சிற்பியாக வேண்டும் என்று நினைக்கிற ஒருவனை நாம் வேறொரு பணியிலே ஈடுபடுத்தினால் அதிலே நாட்டம் இருக்காது. கவிஞனாக வேண்டும் என்று விரும்புகிற ஒருவனை இயற்பியலிலே படிக்க வைத்தால் அவனுக்கு அதிலே விருப்பம் இருக்காது. பொறியியலும் மருத்துவம் மட்டும்தான் வாழ்க்கையின் இலக்குகள் என்று நினைத்து, மருத்துவம் கிடைக்காவிட்டால் மகத்துவம் இல்லை என்றும், பொறியியல் கிடைக்கவில்லை என்றால் பொறி பறக்கிறது என்றும் சிலர் புழுங்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை நீங்கள் தேடி பாருங்கள். நமக்குள் அற்புதமான புதையல் ஒன்று இருக்கிறது. அதை நாம் அலசி பார்த்து ஆராய்ந்து நமக்கான துறையிலே நாம் மின்ன முடியும். மலர்கள் இரண்டு ஒப்பிடுவதில்லை, மரங்கள் இரண்டு ஒப்பிடுவதில்லை, அல்லியும் மல்லியும் ஒப்பிடுவதில்லை, பனையும் தென்னையும் ஒப்பிடுவதில்லை, பாக்கும் தேக்கும் ஒப்பிடுவதில்லை. மனிதர்களோ அடுத்தவர்களை பார்த்து அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு தங்கள் முயற்சியிலே அவர்கள் ஈடுபடாமல் அடுத்தவர்கள் போல ஆக வேண்டும் என்கிற முயற்சியிலே ஈடுபட்டு ஏமாந்து போகிறார்கள் என்பதால் ஒவ்வொரு மாணவனுக்கும் பள்ளியிலேயே என்னவாக வேண்டும் என்கிற ஆலோசனைகளை தந்து அவர்களுடைய திறன்களை செலுத்துவதற்கும், பள்ளியை முடித்த பிறகு மேற்படிப்பை தொடர வேண்டாம் என்று நினைக்கிற ஒரு மாணவன் எந்த திறனை பெற்றால் பணியை பெற முடியும் என்பதையும், பிறகு கல்லூரியிலே சேர வேண்டுமென்றால் எந்த படிப்பிலே சேர்ந்தால் சிறந்தது என்பதையும், கல்லூரியிலே இருக்கிற போது பாடத்தை மட்டும் படித்தால் போதாது, மொழியிலே வளமையை பெற வேண்டும், தீவிரமாக சிந்திக்கிற தன்மையை பெற வேண்டும், உணர்ச்சி மேலாண்மையிலே உச்சத்தை தொட வேண்டும். அப்போதுதான் அவர்கள் பணியை பெற முடியும் என்கிற அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நான் முதல்வன் என்கிற இந்த அருமையான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. மார்ட்டின் லூதர் கிங் இளையவர் அவர்கள் சொல்லுவார், உங்களை யாராவது தெருக்கூட்டுபவராக நியமித்தால் கூட ஷேக்ஸ்பியர் தன்னுடைய கவிதையை எழுதுவதைப் போல, மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய சிற்பத்தை செதுக்குவதைப் போல, நீங்கள் பிதோவான் இசைக்கருவியை இசைப்பதைப் போல அற்புதமாக அந்த பணியை செய்யுங்கள். வானத்து தேவதைகள் எல்லாம் மேலே செல்கிற போது உலகத்தின் ஒப்பற்ற தெருக்கூட்டுபவர் இங்கு இருக்கிறார் என்று தெரிகிற மாதிரி அந்த பணியை செய்யுங்கள் என்று. நான் முதல்வன் என்று சொன்னால் எந்த பணியை செய்தாலும் அந்த பணியை அக்கறையோடு செய்ய வேண்டும், மேன்மையோடு செய்ய வேண்டும், ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும், உற்சாகத்தோடு செய்ய வேண்டும். நம்மை விட யாரும் இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியாது என்கிற அளவிற்கு எடுத்துக்காட்டாக செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஓர் இலக்கை ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய இதயத்திலே பதியம் போட வேண்டும், பசை தட்டுகிற மாதிரி ஒட்டி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் தன்னுடைய இலக்கை நோக்கி மேம்பட முடியும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு தச்சர் அந்த நாட்டிலேயே சிறந்தவராக கருதப்பட்டார். அவர் மரச்சாமன்கள் செய்தால் பார்க்கிறவர்கள் எல்லாம் வியந்து போவார்கள். அவருடைய ஒரு சீடன் இருந்தான். அவன் கேட்டான், மற்றவர்கள் எல்லாம் தேக்கிலே மேசைகள் செய்கிற போது அரைக்கலன்களை எல்லாம் மாமரத்திலோ பலாமரத்திலோ செய்வார்கள், ஆனால் நீங்கள் அரைக்கலன்களை கூட தேக்கில் மரத்தில் தானே செய்கிறீர்கள், ஏன் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், அப்படித்தான் செய்ய வேண்டும். நீங்கள் தேக்கிலே மேசை செய்துவிட்டு அதன் உள்ளே இருக்கிற அந்த டிராயரை மாவிலே செய்தால் யாருக்கு தெரிய போகிறது என்று கேட்டார். எனக்கு தெரியும், நான் எனக்காகத்தான் இந்த பணிகளை செய்கிறேன். நாம் எடுத்துக்கொண்ட பணியை செம்மையாக செய்தால் அதில் நம்மை விஞ்சுவதற்கு யாரும் இல்லை என்று எந்த பணியிலுமே சிறக்க முடியும். ஆரம்பத்திலே தொழிலாளியாக சேர்கிறவர்கள் கூட நேர்மையால் உழைப்பால் முதலாளிகளாக உயர்வது உண்டு. முதலாளி என்பது முதல் தொழிலாளி என்பதன் சுருக்கம்தான் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த நாள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி அணைக்கிற நாள் இல்லை, இது கலங்கரை விளக்குகளை ஏற்றி வைக்கிற நாள். அப்போதுதான் தத்தளிக்கிற பல கப்பல்கள் கரையை அடைய முடியும். அதற்கு உதாரணமாகத்தான் பல்வேறு துறைகளிலே மின்னுகிற மனிதர்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் அனுபவங்களை எல்லாம் கூறப்போகிறார்கள். போட்டித் தேர்வு எழுதுவது என்றால் எப்படி, தொழில் தொடங்குவது என்றால் என்ன, தகவல் தொழில்நுட்பத்தில் மின்ன வேண்டும் என்றால் என்ன,
விளையாட்டிலே ஜொலிக்க வேண்டும் என்றால் என்ன என்றெல்லாம் எடுத்து கூறப் போகிறார்கள். அவர்கள் கூறுகிற அறிவுரைகளை தமிழ்நாட்டிலே இருக்கிற அத்தனை மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் அத்தனை பேருமே தமிழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். உங்கள் வீட்டிற்கு வளம் சேர்க்க வேண்டும். உங்கள் தனி மனித பங்களிப்பினால் இந்த நாடும் மக்களும் உலகமும் அழகு பெற வேண்டும். நாம் வந்தபோது இருந்ததை விட இந்த உலகத்தை அழகாக்கி விட்டு செல்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். வணக்கம். எழுச்சிமிகு வரவேற்புரை மற்றும் திட்ட விளக்க உரை வழங்கிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் லட்சினையை வெளியிட்டு சிறப்பிப்பார்கள். நான் முதல்வன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் இத்திட்டத்தின் லட்சினையை வெளியிட்டு சிறப்பு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது நான் முதல்வன் திட்டம் குறித்த 2 நிமிட காணொளி காட்சி திரையிடப்பட உள்ளது. திட்டத்தின் பயன்கள் மற்றும் வழிகாட்டுதல் குறித்து பார்வையாளர்கள் கண்டு பயன்பெறலாம். தமிழ்நாட்டு மாணவ மாணவியர் அறிவில், ஆற்றலில், திறமையில் சிறந்து விளங்குபவர்கள் என்பதில் ஐயமில்லை. எனினும் நம் தமிழக மாணவர்களின் திறன் அவர்களின் வாழ்க்கையை ஒளிவீச செய்ய வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நமது தாயுள்ளம் கொண்ட தமிழக அரசு செயலாக்கும் திட்டம்தான் நான் முதல்வன். பள்ளி பருவத்திலேயே மாணவர்களின் தனித்திறமைகள் அடையாளம் காணப்பட்டு அவை மேலும் ஊக்குவிக்கப்படுகின்றன. தமிழில் தனித்திறன் பெற சிறப்பு பயிற்சி, ஆங்கிலத்தில் எழுத சரளமாக பேச சிறப்பு பயிற்சி, எத்தனை விதமான மேற்படிப்புகள், அவற்றிற்கு விண்ணப்பிப்பது, அதற்கான நுழைவுத் தேர்வுகள், நேர்முக தேர்வுக்கு எப்படி தயாராவது போன்ற விவரங்கள், இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனங்கள் பங்கு பெறும் வேலைவாய்ப்பு முகாம்கள், தமிழகம் மற்றும் இந்தியாவில் உள்ள பல்வேறு வேலை வாய்ப்புகள் குறித்த தகவல்கள், கல்வி கடன்கள், உதவி தொகைகள் அளிக்கும் நிறுவனங்கள், அதை பெறுவதற்கான வழிமுறைகள், இத்திட்டத்தின் அனைத்து விவரங்கள் உள்ளடக்கிய வலைதளம் உருவாக்குதல், வலைதளத்தை பயனாளிகள் எளிமையாக அணுகும் வழியில் இணைய வழி செயலி. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை வளர்க்கும் சீரிய தொலைநோக்கு பார்வையோடு செயல்படும் தமிழக அரசு 2026ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தில் 2 மில்லியன் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டை செயல்படுத்த முனைந்துள்ளது. நான் முதல்வன் உலகை வெல்லும் இளைய தமிழகம். தற்பொழுது இவ்விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்வித்துறை வழிகாட்டி புத்தக தொகுப்பினை வெளியிட்டு சிறப்பிப்பார்கள். இப்புத்தக தொகுப்பின் முதல் பிரதியை தலைமைச் செயலாளர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக சென்னை லேடி வெலிங்டன் பள்ளி மாணவி தனுஸ்ரீ இப்புத்தகத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெறுகிறார்கள். மாணவி தனுஸ்ரீ அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் .tnschools.gov.in எனும் புதிய இணையதள தகவல் பலகையை துவக்கி வைத்து சிறப்பிப்பார்கள்.
பலகையை துவக்கி வைத்து சிறப்பித்த தம் பொற்கரங்களால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பயிற்றுனர்கள் பயிற்சி பெற்ற கல்வி ஆலோசகர்களுக்கு தற்பொழுது சான்றிதழ் வழங்குவார்கள். மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு கல்வி ஆலோசகர் திருமதி ரஜினி அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறார்கள். கல்வி ஆலோசகர் திரு தமிழ்கண்ணன் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறார்கள். இணையதள தகவல் பலகையை துவக்கி வைத்து சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வமான கல்வியை அனைத்து இளைஞர்களுக்கும் கொண்டு சேர்க்கும் மிக நல்ல நோக்கத்துடன் துவங்கப்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம் நான் முதல்வன் உலகை வெல்ல காத்திருக்கும் இளைய தமிழகத்திற்கு உத்வேகம் கொடுக்கும் வகையில் தன் இளமை கால வாழ்க்கை பயணத்தின் சுவடுகளை தன் வரலாற்று நூலாக வழங்கி நம்மில் ஒருவராக திகழும், இன்றும் அன்றும் என்றும் நம்மில் ஒருவராக திகழும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மாபெரும் சரித்திர உதய நாளில் தமிழ்நாடு மக்களின் உளங்கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தலைமை உரை ஆற்றி சிறப்பிக்க பணிவன்புடன் வரவேற்கிறோம். அன்புள்ள நான் முதல்வன் என்கிற புதிய திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன் ஐஏஎஸ் அவர்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட தமிழக அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் தூதரகத்தினுடைய துணை உயர் ஆணையர் திரு ஆலிவர் பலாசெட் அவர்களே, காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் முனைவர் சைலேந்திரபாபு அவர்களே, இணைய வழியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத ஆனந்த் அவர்களே, இந்திய தொழில்நுட்ப கழகத்தினுடைய இயக்குனர் திரு காமகோடி வெளிநாதன் அவர்களே, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தினுடைய அறிவியலாளர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களே, டைம்லர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் மற்றும் முதன்மை செயலர் திரு சாய்காம் ஆரியா அவர்களே, இந்திய கிரிக்கெட் வீரர் திரு நடராஜன் தங்கராஸ் அவர்களே, டாக்டர் சந்தியா சிந்தலா அவர்களே, செயல் அலுவலர் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களே, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டல் நிபுணர் திரு நெடுஞ்செழியன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கல்வியாளர்களே, என் பேரன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களே, பாசமிகு பத்திரிகையாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த நாள் என்னுடைய வாழ்விலே ஒரு பொன்னாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள் காண்கிறேன் என்பதற்காக மட்டும் நான் இதை சொல்லலை. எனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் தொடக்க நாள் இது. அதனால தான் இது என்னுடைய வாழ்விலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொன்னாள் என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். தமிழ்நாட்டு மக்களால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் அனைத்து மாணவ செல்வங்களையும் முதல்வனாக்க உருவாக்கின திட்டம்தான் இந்த திட்டம்.
தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் அனைவரும், இளைஞர்கள் அனைவரும் அனைத்து விதமான தகுதியும் பெற்று முன்னேறி அனைவரும் அனைத்திலும் முதல்வதாக வந்தார்கள் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அனைத்து இளைஞர்களையும் கல்வியிலே, ஆராய்ச்சியிலே, சிந்தனையிலே, செயலிலே, திறமையிலே சிறந்தவர்களாக மாற்றிட வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லோரும் பள்ளி கல்வியை முடித்து விடுகிறார்கள், கல்லூரி பட்டங்களையும் பெற்று விடுகிறார்கள். ஆனால் அவங்க எல்லோருக்கும் வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. வேலை இல்லை என்று சொல்லும்போது சிலர் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. வேலைகள் நிறைய இருக்குது, ஆனால் அதுக்கு தகுதியான இளைஞர்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கி நாட்டில் இருக்குது. இதை கேட்கிற போது மிக வருத்தமாகத்தான் இருக்குது. பட்டம் வாங்கியிருக்காங்க, அந்த படிப்பு குறித்த தெளிந்த அறிவு எல்லோருக்கும் இல்லைன்னு சொல்லப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களில் 33 விழுக்காடு இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. நாம் சொல்லி அதை பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் திறமை குறைவு பற்றியும் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலையில் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமமே இல்லைன்னு நம்ம பெருமைப்படுறோம். ஆனால் அதே நேரத்தில் அப்படி கற்பவர்களுக்கு தனி திறமைகள் இல்லைங்கிறத பற்றியும் கவலைப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்தியாவை பார்த்து உலக நாடுகள் பயப்படுது. இந்தியாவில் இருக்கிற ஆயுதங்களை பார்த்து பயப்படல. இந்தியாவில் இருக்கிற இளைய சக்தியினுடைய எண்ணிக்கையை பார்த்து பயப்படக்கூடிய பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த இளைய சக்தி முழுமையான திறமை கொண்டதா இருக்குதான்னு கேட்டால் இல்லை என்பதையும் சொல்லித்தான் நம்ம ஆகணும். இப்படிப்பட்ட குறைகளை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுனால பயன் இல்லை. அவங்கள நிறையுடை மனிதர்களாக மாத்திரத்துக்கு முயற்சி ஈடுபடணும். அதுக்காகத்தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் நான் முதல்வன் என்ற அந்த பெயரையும் நாம் சூட்டியிருக்கிறோம். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தேனினாய் வா வா வா, தெளிமை பெற்ற மதியினாய் வா 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 என்று பாடினார் மகாகவி பாரதி அவர்கள். இந்த பாடலின் இறுதி வரியா, அதே நேரம் உறுதிமிகு வரியாக ஒரு வரியை எழுதியிருப்பார் பாரதியார் அவர்கள். நாடெல்லாம் ஒரு பெருஞ்செயல் செவ்வாய் வா 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 என்று எழுதினார். அத்தகைய ஒரு பெருஞ்செயல்தான் நான் முதல்வன் என்கிற இந்த திட்டமாக அமைந்திருக்கிறது. மாணவ செல்வங்களே, பள்ளி பிள்ளைகளே, கல்லூரி மாணவ மாணவியர்களே, நீங்கள் அனைவரும் உறக்க சொல்லி பாருங்கள், நான் முதல்வன், நான் முதல்வன், நான் முதல்வன் சொல்லி பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு சக்தி பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் பிறக்கும். நான் முதல்வன் சொல்றது எளிது, ஆனால் எல்லாத்துக்கும் முதல்வனாகிறது என்பது எளிமையான செயல் அல்ல. அதுக்கு முதல்ல உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். உங்களது தனித்த திறமைகள் எது என்பதில் உங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இருக்கணும். பலர் தங்களுடைய பெற்றோர்கள் சொன்னாங்கன்னு மருத்துவம் படிக்கிறது அல்லது பொறியியல் படிக்கிறது அதில் போய் சேர்றாங்க. எந்த படிப்பில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ, அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, அந்த படிப்பில் சேருங்க. அந்த படிப்பை பட்டம் வாங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அந்த படிப்பு குறித்த முழுமையான அறிவை நீங்கள் தெளிவு பெறணும். மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கு. எனவே போட்டிகளும் அதிகமாகிட்டு இருக்கு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஏராளமான கல்வி நிலையங்கள் இருக்குது. எனவே கல்லூரி பட்டம் என்பதை எளிதாக எல்லோரும் பெற்றுவிடலாம். ஆனால் அந்த பட்டத்தை தாண்டிய தனித்திறமை இருந்தால்தான் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களால் வெல்ல முடியும். உலக போட்டியில் உங்களையும் ஒரு மனிதராக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே திறமைசாலிகளாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த 3 பட்டங்கள் பெற்றவர்களுக்கு கூட 4 பேருக்கு முன்பாக பேசுகிறதுக்கு தயக்கம் இருக்குது. எடுத்து சொல்கிறதுல தெளிவில்லை, தைரியம் இல்லை, புதிய முயற்சிகள் இல்லை. ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு ஒரு சலிப்பு இருக்குது. நமக்கெல்லாம் எங்கே பெரிய வேலை கிடைக்க போகுதுன்னு விரக்தி இருக்குது. இவையெல்லாம் ஒரு மனிதரை வீழ்த்தக்கூடிய காரணிகள். ஒரு மனிதனுக்கு புறத்தடைகளை விட உள்ளார்ந்த அந்த தடைகள் தான் அதிகம் இருக்குது.
இந்த புறத்தடைகளை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உடைக்க விரும்பும் திட்டம்தான் நான் முதல்வனுடைய திட்டமாகும் என்பதை பெருமையோடு சொல்கிறேன். நான் திட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன். இது மாணவர்கள் அனைவரையும் தகுதிப்படுத்தக்கூடிய திட்டமாக, இளைஞர்கள் அனைவரையும் உயர்த்தக்கூடிய திட்டம். தமிழ்நாட்டு மாணவர் ஒருவர் உலகின் எந்த நாட்டு மாணவரையும் விட தரமும் தகுதியும் குறைந்தவர் கிடையாது என்பதை காட்டக்கூடிய திட்டம்தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு நிறுவனங்களை, தொழில் நிறுவனங்களை, அரசு நிறுவனங்களை, கல்வி நிறுவனங்களை ஒன்றிணைப்போம். அதற்கான முயற்சியில் நாம் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோம். அரசு நிறுவனங்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் தகுதியானவர்களாக இளைஞர்களை உருவாக்குறத எனது முக்கிய குறிக்கோளாக நான் ஏற்றுக்கிறேன். கல்வியில் சிறந்தவர்களாக, சிந்திக்கும் திறன் படைத்தவர்களாக, தனித்திறமை கொண்டவர்களாக, தொழில் திறன் கொண்டவர்களாக, நிறுவனங்களை நடத்துபவர்களாக அவர்களை உருவாக்க எனக்கு நானே உறுதி எடுத்துக்கிறேன். கலைத்திறன் படைத்தவர்கள் கலைஞர்களாகட்டும், தொழில் திறன் படைத்தவர்கள் தொழில் முனைவோராகட்டும், விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர் விளையாட்டு வீரர்களாகட்டும், நிறுவனங்கள் நடத்த தெரிந்தோர் நிறுவனங்களை தொடங்கட்டும். வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக எல்லோரும் மாற வேண்டும். பிற நிறுவனங்களின் கதவுகளை தட்டுபவர்களாக இல்லாமல் இவர் நிறுவனத்தை பிறர் பயன்படுத்திக்கிட்டோம். அந்த வரிசையில் உங்கள் பெயரும் இணையணும்னா அப்போ உங்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம்தான் இந்த நான் முதல்வன் திட்டம் என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். படிப்பு என்பது பட்டம் சார்ந்தது மட்டும் இல்லை, திறமை சார்ந்ததாக மாறணும். வேலை என்பது சம்பளம் சார்ந்ததாக மட்டும் இல்லை, திறமை சார்ந்ததாக மாறணும். நீங்கள் அடையக்கூடிய உயரம் சலுகை சார்ந்ததாக மட்டும் இல்லை, திறமை சார்ந்ததாக மாறணும். அத்தகைய திறமையை உங்களுக்காக உருவாக்க ஒருவன் இருக்கிறான். அதுதான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் MK.Stalin என்பதை இன்று முதல் நீங்கள் நினைவில் வையுங்கள். உங்களது மூத்த சகோதரனாக இருந்து உங்கள் வளர்ச்சியை தூரத்தில் இருந்து நானே நேரடியாக பார்க்க போகிறேன். அதுக்காக எனது நேரடி மேற்பார்வையில் ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறேன். உங்கள் படிப்பை கவனிப்போம், உங்கள் தனித்திறமையை வளர்த்தெடுப்போம், உங்கள் மனசில் அறிவியல் திறனை உருவாக்குவோம், உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் ஊட்டுவோம், உங்களுக்கு விருப்பமான பயிற்சிகளை நாங்களே தருவோம், தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்துவோம், புதிதாக உருவான படிப்புகளை அறிமுகம் செய்வோம், அந்த படிப்புகளுக்கு தகுதியான இளைஞர்களை உருவாக்குவோம், நவீனம் அனைத்தையும் உங்களது உள்ளங்கையிலே கொண்டு வந்து சேர்ப்போம், மொழித்திறனை மேம்படுத்துவோம். தமிழ் மொழியா அதில் அனைவருக்கும் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். உலக மொழியாம் ஆங்கிலமா அதில் அனைவருக்கும் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். உடல் பயிற்சியும் உள்ள பயிற்சியும் வழங்குவோம், மனப்பயிற்சியும் குணப்பயிற்சியும் நிச்சயம் வழங்குவோம். ஒரு வரியில் சொல்லணும்னா, உங்களை பெற்ற தாய் போல உங்களுடைய நலனில் அக்கறை கொண்ட திட்டம்தான் நான் முதல்வன் என்கிற அந்த திட்டம். அனைவரையும் உள்ளடக்கிய அனைத்து துறை வளர்ச்சின்னு நான் சொல்லிட்டு வரேன். இதுதான் திராவிட மாடல்னு நான் சொல்லிக்கிட்டு வர்றது உங்களுக்கு இப்போ புரியும். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகத்தில் $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை வளர்க்கணும்னு சொல்லிட்டு வரேன். இப்படி பொருளாதாரம் வளரணும்னா 2026ஆம் ஆண்டுக்குள்ளே தமிழ்நாட்டில் 2 மில்லியன் இளைஞர்கள் திறன் மேம்பாடு அடையணும். இதுக்காக மாணவர்களுக்கு பயிற்சி தரப்போகிறோம். அதுக்கு முன்னே பயிற்சி தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல்ல பயிற்சி தரப்போகிறோம். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்கிற வழிகாட்டி மையங்களாக பள்ளிகள் இனி மாறும். என்ன வேலைக்கு தகுதிப்படுத்தலாம் என்பதன் வழிகாட்டி மையங்களாக கல்லூரிகள் இனி மாறும். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிப்படுத்தக்கூடிய மையங்களை அரசே நிறுவும். மொத்தத்தில் தமிழ் சமுதாயத்தின் அனைத்து மாணவர்களையும் இளைஞர்களையும் தமிழ்நாடு அரசு தகுதிசால் மனிதர்களாக மாற்ற நினைக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறதுல நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன். சில திட்டங்கள் சில வாரங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில மாதங்களுக்கு பயன்படும், சில திட்டங்கள் சில ஆண்டுகளுக்கு பயன்படும். ஆனால் இந்த திட்டம் என்பது தலைமுறைக்கு பயன்படக்கூடிய திட்டமாகும். கால் நூற்றாண்டு அரை நூற்றாண்டு கழித்தும் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி MK.Stalin என்ற ஒரு முதலமைச்சர் உருவாக்கிய
நான் முதல்வன் என்ற திட்டத்தை, அந்த திட்டத்தின் மூலமாக நான் முன்னேறணும் ஒருத்தர் சொன்னால் அதைவிட வேறு பெரிய பெருமை எனக்கு நிச்சயமாக இருக்க முடியாது. தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களே, உங்கள் முதலமைச்சரான இந்த MK.Staliனுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் தொடக்க விழாவிலே கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். வருங்கால சமுதாயம் உங்களுக்கு ஒளிமயமானதாக ஆகப் போகிறது. உங்களது வாழ்விலே மலர்ச்சி ஏற்பட போகுது. இன்று முதல் நீங்கள் புதிய மனிதர்களாக மாறப்போறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்றும் வாய்ப்பை நான் பெற்றமைக்காக பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பள்ளிகளில் ஏற்படுத்த இருக்கக்கூடிய பயிற்சிகள், கல்லூரிகளில் தொடங்க இருக்கும் பயிற்சிகள் பற்றி விரிவாக அரசின் சார்பிலே விரைவில் அதற்குரிய அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்படும். அந்த அறிவிப்பு அறிவின் உதயமாக அமையும். உங்களின் ஒருவனான நான் எனது பிறந்த நாளில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து என்னுடைய வாழ்நாள் பெருமையாக கருதுகிறேன். உங்கள் அனைவரையும் சந்தித்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது மட்டுமல்ல, பிறந்தநாள் வாழ்த்தை இங்கே நீங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது என்னுடைய செவிகளில் விழாமல் இல்லை. அந்த வாழ்த்தையும் ஏற்றுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாபெரும் சரித்திர உதய நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மறுமுறை எங்கள் வாழ்த்துகளோடு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்திட்டத்தின் நோக்கத்தினை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விழாவான இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு சேர்க்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது. நான் முதல்வன், உலகை வெல்லும் இளைய தமிழகம் திட்டத்தினை தொடக்கி வைத்து இவ்விழாவினை சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை மறுமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்கத்தில் குழுமியிருக்கும் அனைவரும் தங்களது இருக்கைகளில் அமருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக முக்கியமான செஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செஷன் ஆஃப் தி டே இதற்கு மேலேயும் இருக்கிறது. காரணம், உங்களுக்கான வழிகாட்டுதல் அத்தனையும் கொடுப்பதற்காக நிபுணர்கள் இங்கு குழுமியிருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சு உங்களுக்கு உத்வேகத்தையும் உங்கள் திறன் சார்ந்த மேம்பாட்டிற்கான அத்தனை வழிவகைகளும் செய்து தரும் என்பதில் சிறிதளவும் மாற்று கருத்தில்லை. நான் முதல்வன் இத்திட்டத்தின் நோக்கத்தினை இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்கும் விழாவான இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பு சேர்க்கும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம் இது. முதலாவதாக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்காக நம்ம எல்லாருமே ஒரு நிகழ்ச்சியை தயார் செய்திருக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் பெருமக்கள் அனைவரும் நம்மளோட கனவுகளுக்கு வித்திட்டவர்கள். முதலாவதாக திரு காமகோடி வீழிநாதன், இயக்குனர், இந்திய தொழில்நுட்ப கழகம், சென்னை அவர்களை கௌரவிக்க கேட்டுக்கொள்கிறேன். பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையம் துணை உயர் ஆணையர் திரு ஆலிவர் பால்ஹெட்சட் MBE அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். முனைவர் சி சைலேந்திர பாபு இகாப்பா, காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சத்யகம் ஆர்யா, CEO அண்ட் மேனேஜிங் டைரக்டர், டெய்ம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள் அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அடுத்ததாக திரு சுரேஷ் சம்பந்தம், நிறுவனர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர், கிஸ்ஃப்ளோ நிறுவனத்தின் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கிரிக்கெட் வீரர் திரு நடராஜன் தங்கராசு அவர்களை கௌரவிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் அவர்களை பணிவன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி சந்தியா, செயல் இயக்குனர், நாஸ்காம் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு பணிவன்புடனே கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்ததாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அறிவியலாளர் திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டல் நிபுணர் திரு நெடுஞ்செழியன் அவர்களை கௌரவிக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர், உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர், தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் முதலாவதாக அதாவது இன்னைக்கு நமக்கு வழிகாட்டல் கொடுக்கறதுக்காக நிறைய நிபுணர்கள் வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் இவரை வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரேசிலில் 9 ஆண்டுகளில் ஒலிம்பிக் மற்றும் பேரா ஒலிம்பிக் போட்டிகளில் பிரிட்டிஷ் அணிகளுக்கான இணைப்பாளராக திகழ்ந்தவர். இந்த பணிக்காக MBE பட்டம் பெற்றவர், சட்டத்தில் பட்டம் மற்றும் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற துணை உயர் ஆணையர், பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையம் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. We welcome British Deputy High Commissioner Oliver Ball Hatchett MBE to share few words with us. Inya Kalae Vanakam. Good morning, everybody. I was also going to say to the Chief Minister, in fact, I did say to the Chief Minister, Inya Pirananalvatakam. My name is Oliver Ball Hatchett, and I am the British Deputy High Commissioner here in Chennai. Firstly, I'd like to congratulate the Chief Minister, the Government of Tamil Nadu on this initiative today. It is yet another demonstration of their dedication to the success of this great state of Tamil Nadu. The ambition of a 1 trillion economy for Tamil Nadu by 2030 is inspirational, and I'm sure this is just one of the steps towards that. And they can count on the United Kingdom, my country, the United Kingdom, as a partner, particularly the British Deputy High Commission in Chennai and the British Council in Chennai. So let me tell you a little bit about myself first. I am one of 4 children. I grew up in a town called Windsor, just outside London. You might have heard of Windsor. It's where the Queen lives. But I wasn't born into royalty. I went to a government school in that town with my brothers and sisters. And my mother and father owned a small music shop. And then they later owned a small computer repair business. I did okay at school. I was pretty good at school, actually. I was pretty good at maths in particular. Until the age of about 13, I was sort of top of my class, but then my grades started to drop. But I still made it through school, and I got to university, and I studied law. And after that, I didn't really know what I was going to do with my life, so I started to travel. I traveled around the world for quite a few years. I ended up in India. I went to a school in Patiala in Punjab, and I taught there for 3 months. This was in 1998. Seems like a different world. And then after that, I traveled around India, but I never made it as far south as Chennai. I wish I had. Because 20 years later, I now see what a beautiful city and state you live in. At the age of 26, I was living in Ecuador, teaching English. Ecuador is a small country in South America. I'd chosen to go there to learn Spanish and to teach English. And I had no idea still what I was going to do with my life. And I saw an advert. In fact, my father sent me an advert, maybe that was a hint, that said I could go and work for the British Foreign Service. I could be a diplomat. And I just needed a degree and a variety of life experience. And I thought, well, I've got both those things. So I applied, and I was rejected. A year later, I applied again, and I was rejected. And a year after that, I applied again,
and I was accepted. So finally, at the age of 29, I joined the British Foreign Service, and here I am, a number of years later, living in Chennai with my wife and my 2 children. My son actually was born in Chennai, so I will always have that connection with this city. Now, I was thinking about what I'd say today. I was thinking about what I would say to myself when I was at school, what I will say to my children as they're growing up. My children are young. They're only 2 and 6 years old. And I have no regrets in life. I've had an interesting life. I've traveled the world. I've even played cricket for 2 countries. See, Natarajan's a good cricketer, but he hasn't played for 2 countries. I played for Brazil and Peru, so the standards of cricket in Brazil and Peru are not India, but there we go. But I've had a good life, but what would I say to myself? See, it's difficult, isn't it? Because for my children, my youngest son, too, who's 2 years old, he might still be working close to the next century. For you guys who are going to graduate soon, you'll still be working in 50 years' time. It's very difficult to know what skills you will need in 5 years' time or 10 years' time, let alone 50 years' time. And also, what career will you have? Will you have one career? These days, people have many careers. So you need to make a habit out of lifelong learning. You need to keep reskilling to keep pace with this ever-changing world. And as you do so, I thought about 3 tips. So these are my 3 tips, okay, for what you should do as you go forward on your educational path throughout life. Firstly, I'd say be honest with yourself about what you really love, and then do that. And if maths or engineering is what you really love, great. You were born in the right state for that. If it's music, art, or dance, in fact, you were probably born in the right state for that too. But if it's that, do that. And if your parents insist on you studying maths or medicine or engineering, and you have no choice, but you really love music, then do the music on the side. But find something you love and do it. I think about, I said that when I was 13, my grades at school started to fall, and I think about why that was now. And I think it was because I wasn't honest with myself back then about what I really loved. I remember choosing German over chemistry, and I loved chemistry, and I was pretty good at it. But for some reason, I chose German. So my first tip is find out what you love and do that. My second tip is know how you learn. So it took me a long, long time to realize that the best way I can learn is by teaching and by doing. Other people, they learn by reading or listening or talking. So learn how you learn. And the good news is that these days, the tools, courses, options that are available to you to learn are much more varied and much better, and they will get better and better with time. In my day, you had a book and you had a teacher. Now, there's a variety of ways you can learn. So, know how you learn. My third tip is to cling on to your creativity. So Picasso, the great Spanish painter and sculptor, said that all children are born artists. The problem is to remain an artist as you grow up. And one of the reasons I think that we lose our creativity as we grow up is that we become afraid to fail. So please, don't be afraid to fail. Try, fail, try until you succeed. But don't be afraid to fail. So that's my third tip. Cling on to your creativity for as long as you can. So those are my 3 tips. Be honest about what you love, know how you learn, and cling on to your creativity. So I'm just going to tell you a very short story. My daughter, who is now 6, 4 weeks ago, my daughter decided she wanted to learn how to ride a bicycle. And I watched in awe as in 3 days she went from not being able to ride a bicycle to flying around as fast as anything. In 3 days, she had learned a lifelong skill. And I looked at that and I thought, and I wondered what I had learned in those 3 days. And it was very little.
And I realized, watching her learn how to ride a bicycle in 3 days, the power of the human capacity to learn. It's incredible and it's almost limitless. We're great at using this capacity when we're young, but we lose it as adults. I also saw that the passion that she had for riding her bicycle was what helped her learn in 3 days. So, today, as we celebrate the launch of Tamil Nadu's new skills program, I say to you, never stop learning. Embrace the tools available in Tamil Nadu and across the world. Look out for our own British Council library and courses, which are designed to create opportunities for young people to succeed in a globalized world. And when you are ready for it, look out for our scholarships to go and study in the UK too. COVID has taken 2 years away from us. Young people were spared some of the worst of the virus, but perhaps you suffered the most from the consequences. You lost 2 years of full-time learning. But I am optimistic for 2022 and beyond. This is your time now. Go out there and make the most of every opportunity you are given. Congratulations again to the Chief Minister and to all his team. And I would say, Kuturutaka Sendra Edam Elam Sirupu. Nandri. தேங்க்யூ ஸோ மச் சார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கேட்க ரொம்ப நல்லா இருந்ததுல, ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் சார். அடுத்ததாக இளைஞர்களின் வழிகாட்டி அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு வரைக்கும் சரி எல்லா இளைஞர்களுக்குமான ஒரு ஐகானா திகழக்கூடிய ஒரு நபர். நீங்களும் இந்திய காவலர் பணியாளர் ஆகலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பி ஆம்பிஷியஸ். உடலினை உறுதி செய். இந்த டைட்டில் எல்லாம் கேட்கும் போது நமக்கு ஞாபகம் வரக்கூடிய நபர் இவர் தான். ஏன்னா பல நூல்கள் மூலமாகவும் சரி, காணொளி மூலமாகவும் சரி, சமூக வலைதளங்கள்லையும் சரி, அதையெல்லாம் தாண்டி ஃபெதர் ஆன் கேப் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம நாளுக்கு நாள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய தன் துடிப்பான காவல் பணி மூலமா பலருக்கு முன் உதாரணமாக திகழும் காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சி சைலேந்திர பாபு அவர்களை இந்த தருணத்தில் பேச அழைக்கிறேன். Thank you. Hi students, good morning. How are you? Are you happy? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இல்லை? ஓகே, மகிழ்ச்சியா இல்லாதவங்களும் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருங்க. அதுக்கான நிறைய காரணங்கள் நமக்கு இருக்கு. என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு நல்ல தாய் இருக்கிறாங்க, உண்மை தானே? எத்தனை பேருக்கு உங்கள் அம்மாவை பிடிக்கும்? எவ்ரிபடி லைக்ஸ் their mother. எத்தனை பேருக்கு உங்கள் அப்பாவை பிடிக்கும்? எத்தனை பேருக்கு உங்கள் தம்பியை பிடிக்கும்? ஓகே, எல்லாத்துக்கும் மேலாக பிள்ளைகளே, உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்கள்கிட்ட நிறைய சொத்து இருக்குது. உங்களது உடல், இந்த உடலை வச்சு ஒலிம்பிக்கிலே போய் ஓடலாம், ஒலிம்பிக்லேயே போய் மெடல் வாங்கலாம். அந்த மாதிரி உடம்பு உங்கள் உடம்பு. இங்கே ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு ஒன்று. இதை வச்சு நீங்கள் உலகத்தில் எந்த போட்டி தேர்வு வேணாலும் எழுதலாம். போய் ஐஏஎஸ்னா ஐஏஎஸ், நீட்னா நீட் தேர்வு, இல்லை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எக்ஸாம் எழுத நம்ம எழுதிடலாம். அதுக்கான எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அவங்கள சின்ன மாதிரி அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஒரு சமுதாயம் இருக்குது. இன்றைக்கி உங்களெல்லாம் இங்கே வந்து வரவழைச்சு அரசாங்கமே ஒரு பெரிய திட்டத்தை போட்டு உங்களுக்கு ஆசையை ஏற்படுத்த வேண்டும், உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும், உங்களை உயர்ந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு சிறந்த திட்டம். அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் அறிமுகம் செய்து உங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னா ஒரு பெரிய சமுதாயம் காத்துட்டு இருக்கு கை தட்டுறதுக்கு. நீங்களாம் நல்லா ஓடுவீங்க, நீங்கள்லாம் பெரிய சாதனை பண்ணுவீங்க, இந்த கோவிட்டுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருவீங்க, எங்கள் தமிழ்நாட்டுக்காரன் தான் மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் கை தட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம், ரெடியாக இருக்கிறோம். நாங்கள்லாம் we are all cheer leaders, but who is the real leader? You are the real leader, we are the cheer leaders. நீங்கள் இதை கை தட்டக்கூடாது, நாங்கள் தான் தட்டணும். நீங்கள் சாதனை படைக்க வேண்டும், நாங்கள் கைதட்ட வேண்டும். உண்மை தானே சார்? சண்முகர் சார் சொல்லுங்கள். அதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ முதல்ல பிள்ளைகளே, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு சொல்கிறத மாதிரி நான் அவருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் எனக்கும் உங்கள்கிட்ட இங்கே வந்து உங்களை சந்தித்து
உங்களோட சில கருத்துக்களை சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்தமைக்காக நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் சொன்னபோது ஊருக்கெல்லாம் பள்ளிக்கூடம் வந்தாச்சு, எல்லாருமே படித்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்மிடத்தில் போதுமான திறமை இல்லை. ஸ்கில்ஸ், we lack the skill sets. Unemployability. படித்தா மட்டும் போதாது, படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அறிவுத்திறன், செயல்திறன் வேண்டும். இப்போது நான் விமானம் ஓட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன். வாங்க சார் எங்கள் கம்பெனியில் சேருங்க, விமானத்தை ஓட்டுங்கன்னு சொல்லி சொன்னால் விமானத்தை எடுத்துகிட்டு நேர நடுவானில் போய் சார் எனக்கு விமானத்தை ஏற்றத்தான் சார் தெரியும், எனக்கு இறக்க தெரியாது சார், சாரி சார்னு சொல்ல முடியுமா? நல்லா படிக்கலைன்னா அதுதான் பிரச்சனை. இப்போ இவர் பேசினார இங்கிலாந்து நாட்டில் இருந்து, அவர் இங்கிலீஷில் பேசினார். எத்தனை எனக்கு அது புரிஞ்சுது? ஓகே, வெரி குட், ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன் புரிஞ்சுது? ஆங்கிலம் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆங்கிலம் பேசுகிறவர்கள் இங்கிலாந்தில் உள்ளவங்க பேசுகிற மாதிரி எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது புரிஞ்சுது, அதுதான் ஸ்கில். ஸோ பிள்ளைகளே, முதலமைச்சர் அவங்க சொன்னாங்க, நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் நமக்கு போதுமான தொழில் நம்ம தனித்திறமை இல்லை, திறமை பத்தலை. அதுக்கு ஒரு ஆங்கிலத்தை சொல்கிறாங்க எம்ப்ளாயபிலிட்டி. எம்ப்ளாயபிலிட்டி, ஏதாவது ஒரு திறமையை நம்ம வளர்ந்துக்கிட்டோம்னா வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். நீங்கள் முன்னாடி ஒரு காலத்தில் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி அவர் என்ன சொன்னாருன்னா, அங்கெல்லாம் நிறைய மரம் வெட்டுவாங்க. எதுக்குன்னா வீடு மரத்துலலாம் கட்டுவாங்க. ஆபிரகாம் லிங்கன் சொன்னான், எனக்கு மரத்தை வெட்டுவதற்கு 8 மணி நேரங்கள் கொடுத்தால் நான் 8 மணி நேரமும் மரத்தை வெட்டி கொண்டிருக்க மாட்டேன். 2 மணி நேரங்கள் தான் மரத்தை வெட்டுவேன். அப்போ மீதி 6 மணி நேரம் நான் எனது கோடாரியை கூர்மைப்படுத்துவேன். ஐ வில் ஷார்பன் மை ஆக்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ பிள்ளைகளை நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நமது கோடாரியை நாம் கூர்மைப்படுத்த வேண்டும். அப்படிங்கிற போது முதலமைச்சர் அவங்க சொன்ன மாதிரி நாம் தொழில் அதிபராக மாறுவோம். தொழில் கேட்டு வேலை கேட்டு ஒவ்வொரு கம்பெனியாக போய் நம்ம கதவு தட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. 100 பேர், 1000 பேர், 10,000 பேருக்கு நம்மளே வேலை கொடுக்கலாம். அதுக்கான திறமைகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் பிள்ளைகளை மிக மிக முக்கியமானது, இந்த நேரத்தில் மாணவ மாணவிகளுக்கு மிக முக்கியமானது, உங்களுக்கு என்று ஒரு இலக்கு வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் ஏ கோல். இன்னைக்கு நீங்க 2 கேள்வி கேட்கணுங்க பிள்ளைகளை. முதல்ல கேள்வி, நான் யார்? எனது பெற்றோர் யார்? என் சூழ்நிலை என்ன? எங்க அப்பாவுக்கு வருமானம் என்ன? எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறா? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? எங்கிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கு? எனக்கு எது பிடிக்கும்? ரொம்ப முக்கியம். எனக்கு என்ன வேலை பிடிக்கும்? மருத்துவ வேலை பிடிக்குமா? இன்ஜினியருக்கு வேலை பிடிக்குமா? இல்லை விமானம் ஓட்டக்கூடியது பிடிக்குமா? இல்லை ஆராய்ச்சி பிடிக்குமா? அறிவியல் பிடிக்குமா? பேச பிடிக்குமா? ஓவியம் வரைய பிடிக்குமா? பாட்டு பிடிக்குமா? எது பிடிக்கும்? which is that you love. இப்போ கொஞ்சம் முன்னாடி பேசினவரும் அதான் சொன்னார். 3 முக்கியமான கருத்து சொன்னார். முக்கியமான 1 கருத்து, உனக்கு எதை பிடிக்குமோ அதை செய். If you do a job of your liking, you don't have to work for a day. நீ பிடித்த வேலையில் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நாள் கூட வேலை செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்? வேலையே பெரிய சுகமாக மாறும். வேலையே சுகமாக மாறும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் said, the purpose of education is to awaken the joy of learning and creative thinking. Am I right? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார், கல்வியினுடைய நோக்கமா, ஆசிரியர் பெருமக்களை கை தூக்குங்க பார்ப்போம். ஸோ ஆசிரியர் பெருமக்களே, அவர் என்ன சொல்றாரு, நம்ம பிள்ளைகளுக்கு ஒன்றும் பாடமெல்லாம் கற்றுத்தர முடியாது, அவர்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம், அறிமுகம் பண்ணுறோம், அவ்வளோதான். எனவே பிள்ளைகளை, உங்களுடைய மிக முக்கியமானது, ஹலோ 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 ஜஸ்ட் மினிட், ஹலோ, ஒரு நிமிஷம் முடிச்சிடணும். ஓகே. ஸோ கல்வி என்பது ஒரு சுகமான அனுபவம். அந்த சுகமான அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்கு, அந்த அனுபவத்தை குழந்தைகள் மனதில் பதிய வைக்கக்கூடிய ஒரு கடமை தான் அந்த கல்வியினுடைய கடமை. மாணவனுக்கு இப்போ விண்வெளியை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணணும், விண்வெளியை பற்றி ஒரு ஆர்வம் ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்க, மருத்துவத்தை பற்றி ஆர்வம் ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்க, மாணவனே படிச்சிருவான். இன்றைக்கெல்லாம் சொன்னாங்க, இன்டர்நெட் தான் எல்லாமே, கூகுள் பண்ணியிருப்பாங்கன்னா எல்லாமே தெரியும். ஸோ நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, சார் ஒரு இளைஞன் தமிழ்நாட்டை சேர்ந்த 15 வயசு மாணவனுக்கு 6 கோடி ரூபாய் பரிசு கிடச்சிருக்கு சார். அவர் பெரிய பியானோ பிளேயர், பியானோ அமெரிக்காவில் போய் சிபிஎஸ் அப்படிங்கிற பெரிய பட கம்பெனியில்
நடந்த ஒரு பயங்கரமான பாட்டு போட்டியில் உலகத்திலே சிறந்த சாம்பியன் அப்படின்ற இடத்து வந்திருக்கிறதா சொன்னாங்க. லிடியன் தெரியுமா உங்களுக்கு? லிடியன் அவன் பேர், அந்த மாணவனுடைய பெயர் லிடியன் நாதஸ்வரம். கூகுளில் போய் பார்த்தேன், 6 கோடி ரூபாய் அவர் பரிசு வாங்கியிருக்கிறாரு. 15 வயசு தான். அந்த படத்தை போட்டு காட்ட முடியுமா? கூகுள். உலகிலேயே ரொம்ப வேகமாக பியானோ வாசிக்கக்கூடிய இந்த லிடியனுக்கு ஒரு போட்டியில் கிடைத்த பரிசு தொகை 6 கோடி ரூபாய். 1 மில்லியன், 6 இல்ல 8 கோடி ரூபாய். இப்போ விலை கூடி போச்சு, அமெரிக்கன் டாலர். 1 மில்லியன் யூஎஸ் டாலர். மை டியர் சில்ட்ரன், ஸ்கில், செயல்திறன். இந்த செயல்திறனை நம்ம இம்ப்ரூவ் பண்ண மேம்படுத்த வேண்டும். அதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதான் முதலமைச்சர் சொல்றாங்க, நான் முதல்வன் அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வேண்டும். நான் முதல்வன்னா என்ன, ஏன் சொன்னாரு? நான் முதல்வன் சொல்லுங்கன்னு சொன்னாரு. I am a champion. Please tell me, my dear children, I am a champion. I am the hero. I am special. I am a winner. I am kind. I am courageous. I am strong. சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லுங்க. ஆக்கு பேர் ஆட்டோ சஜஷன். ப்ளீஸ் டெல் யுவர் செல்ஃப், ஐ எம் ஸ்ட்ராங், ஐ கேன் டூ இட். மை டியர் சில்ட்ரன், ஸ்கில்ஸ் இதை வளர்த்துக்கிட்டே போதும். பேசக்கூடிய திறமை, எழுதக்கூடிய திறமை, வாசிக்கக்கூடிய திறமை, நம்ம இந்த விவரமாக கேட்கக்கூடிய திறமை, இந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் சாதிக்கலாம். மிக முக்கியமானது, உங்களுக்கு என்ன வேண்டும், கோல். வாட்ஸ் யுவர் கோல்? எதுவாக ஆக விரும்புகிறீங்க? இன்னைக்கு போய் வீட்டில் போய் நோட் புக் எழுதிருங்க. ஐ வாண்ட் டு பி எ டாக்டர், ஐ வாண்ட் டு பி எ பைலட், ஐ வாண்ட் டு பி எ ரிசர்ச் ஸ்காலர், ஐ வாண்ட் டு பி எ கிரேட் கிரியேட்டர், ஐ வாண்ட் டு பி ரீஃபார்மர். எழுதி வைங்க. இத்தனை ஆண்டுக்குள்ள நான் இந்த மாதிரி பெரிய சாதனையை படைப்பேன், எழுதி வைங்க. நம்பர் 2, குழந்தைகளே, நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்று ஒரு செயல் திட்டம் வேண்டும். நீங்கள் உடனே ஒரு போர் வீரனாக மாற வேண்டும். பிளான் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், மை டியர் சில்ட்ரன். ப்ரிப்பரேஷன். ஒருத்தன் சொன்னா, if you want to succeed, you have to plan to win. You must prepare to win. Then only you can expect to win. ஜிக்லர் அப்படிங்கிற பெரிய தன்னம்பிக்கை பேச்சாளர் சொல்றான், நீ வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திட்டமிடு, தயார்படுத்து. இந்த உலகத்தில் தயார்படுத்தாம உலகத்தில் எவருமே பெரிய சாதனை பண்ண மாதிரி வரலாறே கிடையாது. நம்ம முயற்சி எடுக்கும்போது பல முறை தோற்று விடுவோம். ஆங்கிலம் சொன்னாங்க, இவர் சொல்லும்போது குழந்தை வந்து ஒரு சைக்கிள் கற்றுக்கிட்டதை பற்றி சொன்னார். அவங்க குழந்தை 3 வயசு பிள்ளை வந்து சைக்கிள் கற்றுக்கிட்டாங்க. முதல் நாள் ஒன்றுமே தெரியலை, 3ஆம் நாள் தைரியமாக சைக்கிளை ஓட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சமாக தான் மாற்றங்கள் ஏற்படும். ஆங்கிலத்தில் பேச வேண்டும், அறிவியல் கற்றுக்கொள்ள வேண்டும், கணிதம் கற்றுக்கொள்ள வேண்டும், கணினி மொழி. நான் கூட சொல்வேன், நீங்கள் வந்து முக்கியமாக 3 மொழி 4 மொழி கற்றுக்கணுங்க. தமிழ் மொழி, ஆங்கில மொழி, கணினி மொழி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். 4வது உடல் மொழி. தைரியமுள்ள மனிதனாக, தன்னம்பிக்கை உள்ள மனிதனாக, உங்கள் மேலே உங்களுக்கே மரியாதை உள்ள மனிதனாக, சுய மரியாதை உள்ள மனிதனாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாடி லாங்குவேஜ். இன்னைக்கு உங்கள் வீட்டில் போய் உங்கள் அம்மாட்ட பார்த்து, மாம் ஐ லவ் யூ மாம் சொல்லிப்பாரு. என்னைக்கா சொன்னியா? உன்னை பெற்று வளர்த்து 15 வருஷம் வளர்த்து விட்டுருக்காள் அவங்க அம்மாவோட. ஒரு நாளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த மாடியா, மாம் ஐ லவ் யூ சொன்னியா? ஆங்கிலம் தெரியும்னு சொன்னேன்ல, அவரே இங்கிலாந்தில் இருந்து ஒரு பேசுனது இங்கிலீஷ் புரியும்னு சொன்னேன்ல, சொன்னியா? ஒரு நாளைக்கு பேசுனியா? அவங்க அம்மா தெரியாது நினச்சியா இங்கிலீஷு? கண்டிப்பாக இந்த வார்த்தையை புரிஞ்சுக்குவாங்க. புரியுவாங்களா இல்லையா? அதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜ். ஸோ மை டியர் சில்ட்ரன், ஒர்க். நீங்கள் வந்து முயற்சி எடுக்கும்போது தோல்வி 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 ஏற்பட்டு விடும். உட்காந்துங்க, யாருமே தோல்வி இல்லாத மாதிரி நினச்சிட்டிங்களா? வாழ்க்கையில் ஆபிரகாம் லிங்கன் சொன்ன மாதிரி, எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை விட தோல்விகள் தான் அதிகம். தோற்று கொண்டிருக்கிறாயே, பல முறை தோற்று விட்டாயே, நீ அந்த நாட்டினுடைய ஒரு எம்எல்ஏ கூட ஆகலையே, எம்பி கூட ஆகலையே, எப்படி இந்த நாட்டினுடைய பிரதமராக வர முடியும் என்று நினைக்கிறாய் என்று கேட்டார்கள். நான் இதுவரைக்கும் சந்தித்தது எல்லாமே தோல்விதான். படிப்பில் தோல்வி, தொழிலில் தோல்வி, திருமணத்தில் தோல்வி. இருந்தாலும் நான் படித்து கொண்டிருக்கிறேன், பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக எனக்கு பதவி கிடைக்கும். அந்த நாள் நான் சிந்தித்தது, நான் எழுதினது, நான் செய்த எல்லா செயல்களும், வாசித்தது எல்லாமே எனக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னான். 10,000 முறை முயற்சி பண்ணான். இன்க்லாண்டேஷன் எலக்ட்ரிக் பல்ப், மின்சார பல்பை தயார் பண்ணும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் 10,000 முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறான்.
சொல்லியிருக்காங்க, எங்க சார் ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு 10,000 முறை தோல்வி அடைஞ்சிட்டீங்களே. நோ, தே ஆர் நாட் ஃபெயிலியர்ஸ். எவ்ரி ஒன் ஆஃப் மை ஃபெயிலியர் is a scientific discovery that shows you cannot invent an electric bulb in this method. 10,000 முறை தோல்வின்னு சொல்றாயே, 10,000 முறை தோல்வி அல்ல, 10,000 வழிமுறைகள் நீ இந்த வழிமுறையில் செய்தால் உனக்கு எலக்ட்ரிக் பல்பு கிடைக்காது அப்படிங்கிற அறிவியல் உண்மை அது. எனவே தோல்வி அடைந்து விட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. மீண்டும் 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 முயற்சி பண்ணுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான். இங்கே எல்லாம் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. அவங்க பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு தெரியுமா? அவங்கள்ட்ட கேளு, தனிப்பட்ட முறையில் அங்கே கேளு, என்ன அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை. 1000 பிரச்சனைகள் இருக்கும். குழந்தை ஒழுங்காக படிக்காது, கணவன் குடிகாரன், பயங்கர கடன், உடலில் நோய், கேன்சர் நோய், இப்படி மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு குழந்தைகளே. ஆனால் இதெல்லாம் அவர்கள் போர் வீரனாக இருந்து கொண்டு சமாளிக்கிறாங்க. எத்தனை தோல்வியில் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்களும் இலக்கு என்று சொல்லிவிட்டேன், உங்களோட திறமை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு செயலில் இறங்குன்னு சொல்கிறேன், பல முறை முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தோல்வி அடைந்தாலும் முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எல்லாம் பண்ணுங்க சார், சுருக்கமாக சொல்லுங்கள். உங்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் என்ன சார் எங்களை சொல்ல போகிறீங்க? நாங்கள் என்ன சார் பண்ணணும்? எங்களுக்கும் சாதிக்கணும்னு ஆசையாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பெரிய வல்லுநர்கள் எல்லாம் பற்றி பேச போகிறாங்க, எங்களுக்கு பயிற்சி தர போகிறாங்க. சுருக்கமாக சொல்லிட்டு போங்க சார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள், எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. ஹைதராபாத்தில் இருக்கிற நேஷனல் போலீஸ் அகாடமியில் எங்களுக்கு பயிற்சி. அந்த பயிற்சியில் முதல் என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? துப்பாக்கியை சுட சொல்லுவாங்களா? குதிரையில் ஏற சொல்லுவாங்களா? இல்லை யூனிஃபார்ம் போட்டு கவாத்து பண்ண சொல்லுவாங்களா? இல்லை ஓட சொல்லுவாங்களா? இல்லை என்னதான் சொல்லி தருவாங்க முதல்ல தெரியுமா? காலையில் 4:30 மணிக்கு எந்திக்கிறது கற்றுக் கொடுப்பாங்க. முதல்ல அடிச்சு எழுப்புவாங்க. 4:30 மணிக்கு எந்திங்கடான்னு சொல்லி அடிச்சு எழுப்புவாங்க. அதுதான் முதல்ல கற்றுக் கொடுக்கறது. நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி ஐபிஎஸ் இருக்கு முதல்ல தைரியம் கற்றுக் கொடுப்பாங்க, முதல்ல ஒழுக்கம் கற்றுக் கொடுப்பாங்க, துப்பாக்கி சூட கற்றுக் கொடுப்பாங்க. இல்லை, முதல்ல கற்றுக் கொடுக்குறது 4 மணிக்கு எந்திரான்னு சொல்லி அடிச்சு எழுப்பி விடுவாங்க. முதல்ல கற்றுக் கொடு. இதுதான் உங்களையில நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. ப்ளீஸ் வேக் அப் ஏர்லி இன் த மார்னிங். எங்கள் அம்மாலாம் 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. 3 மணி. நாங்கள் 8 பிள்ளைகள், 10 ஆடு மாடு இருக்கோம். இதுக்கெல்லாம் தண்ணி போடுறோம், சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி 3 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் அம்மா தண்ணியை கிணத்துல தண்ணியை மேலே தூக்கி இந்த எல்லாருக்கும் தண்ணி கொள்வாங்க. முதல்ல தண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் தான் சமையல். கடினம் பிள்ளைகளை, வாழ்க்கை என்பது life will be tough. But let me tell you, if you are also tough, life will give you infinite rewards. வாழ்க்கை கடினமாக இருக்கும், ஆனால் நீயும் உறுதியான மனிதனாக இருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு எண்ணற்ற பரிசுகளை கொடுக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறையினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிறேன். 1,13,000 போலீஸ் அதிகாரிகளுக்கு தலைவனாக இருக்கிறேன். எப்படி முடியும்? விவசாயம், உழுகிற வேலை, நெல் பயிர் விதைக்கிறது, நெல்லை கட்டி தூக்கி கொண்டு வீட்டில் கொண்டு விடணும். 3 கிலோமீட்டர் தலையை கூட சுமக்கணும். குழந்தைகளே, நீங்கள்லாம் பிள்ளைகள், அவங்கள படிக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கு வேலை இருக்காது. நாங்கள்லாம் படிக்கும்போது நெல் வயலில் போய் நெல்லை அறுத்து தலையில் தூக்கி கொண்டு போய் நெல்லை அடித்து அன்னைக்கு 9 மணிக்கு குளிக்க போவோம் ஆற்றுக்கு. உடம்பெல்லாம் 1000 இடத்துல அறுத்திருக்கும். வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், கஷ்டமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகள் இருக்குது, விட்டுறாதீங்க. ஸோ காலை எந்திரிச்சிருங்க 5 மணிக்கு. 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. அப்புறம் நாங்கள் என்ன சார் பண்ணணும்? குழந்தைகளை நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் காலை எந்திரிச்சு செய்தித்தாள் படிக்க வேண்டும். ஒரு ஆங்கில செய்தித்தாள் படிக்கணும், ஒரு தமிழ் செய்தித்தாள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். செய்தித்தாளை படிக்காத மனிதன் நாகரிகம் இல்லாத மனிதன். இந்த உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது? 188 குடியரசு நாடுகள் இருக்குது. இந்த நாடுகளுடைய என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, இங்கே என்ன நடக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, சரித்திரம் எப்படி இருக்குது, புவியியல் பூமியில் எங்கெல்லாம் கடல் இருக்குது, எங்கெல்லாம் நதி இருக்குது, எங்கெல்லாம் மலைகள் இருக்குது, எங்கெல்லாம் மிருகங்கள், எங்கெல்லாம் வன விலங்குகள் இருக்குது, என்னென்ன அறிவியல் எப்படி வளர்ந்துட்டு இருக்கு, இப்படிங்கிறத நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் செய்தித்தாள், ஆங்கில செய்தித்தாள் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் நிறைய வாசிக்கணும். யூ மஸ்ட் ரீட் ஏ லாட் ஆஃப் புக்ஸ். நீங்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அந்த பாட புத்தகங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே நாள் படித்து முடிக்கலாம், ஒரு வாரத்தில் படிக்க முடிக்கலாம், மேக்சிமம் 1 மாதம். அதுக்கு மேலே படிக்கிறது அதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அறிவியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அரசியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், புவியியலை பற்றி தெரிந்து கொள்ளும், மனித சரித்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் எப்படி தோன்றினான், மனிதன் எப்படி நாகரிகமான மனிதனாக மாறினான், சிங்கத்தோடு எப்படி சண்டை போட்டான், தன்னை விட பயங்கரமான வலிமையான சிங்கத்தை கொண்டு போய் கூட்டில் மனிதன் அடைத்தானே எப்படி. சாப்பியன் ஒரு புக் வந்திருக்கு, அவன் சொல்கிறான் இவ்வளோ பெரிய சிங்கத்தையும் புலியையும் யானையும் மனிதன் எப்படி பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டான்னா மனிதர்கள் ஒன்று கூட முடியும், சமுதாயமாக வாழ முடியும், ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணால் சிங்கத்தை பிடிச்சிடலாம்.
அப்படிங்கதான் காரணம். we can unite ours, we can cooperate at a larger scale. இன்னைக்கு நான் பேசுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் போய் சேரும். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பார்க்க முடியும், அதை பற்றி பேச முடியும், அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியும். அப்படிதான் நம்ம மனிதனுடைய சிறந்த தன்மை, அந்த தன்மை இருக்குது. அதனால தான் நம்ம உலகத்தையே இப்போ அடக்கி ஆள ஆரம்பிச்சிட்டோம். உலகத்தை கெடுத்துட்டு இருக்கோம். அது வேற, காடை அழிச்சிட்டு இருக்கோம், மன விலங்குகளை கொண்டுட்டு இருக்கிறோம், பயங்கரமான டயரத்தை எரிச்சு நம்ம மாசு பண்ணிட்டு இருக்கோம். அது வேற பிரச்சனை. இந்த பூமியை நம்மளே அழிச்சிருவோம் போல இருக்கு. அதுதான் முதல்வர்கள் சொன்னார்கள், இந்த பூமியை ஒரு சிறந்த பூமியாக நாம் மாற்ற வேண்டும், நமது பிள்ளைகள் உலகத்தை ஆள வேண்டும். தமிழ்நாட்டு குழந்தைகள், இந்த இளமையான இளைஞர்கள் உலகத்தை ஆள வேண்டும் சொன்னார்களே, அது நாங்கள் எப்படி சார் பண்ணுறதுன்னா வாசிக்க வேண்டும். ப்ளீஸ் ரீட் ஏ லாட் ஆஃப் புக்ஸ். இந்த வாசிக்கிறது, நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதை விட மிகப்பெரிய சுகம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சாப்பிட்றது, விளையாடுறது, டிவி பார்க்கறது, இது எல்லாத்தையும் விட நமக்கு தெரியாத அறிவியல் உண்மைகள், அதை பற்றி தெரிந்து கொள்வது. இந்த ஹால் இருக்க, எவ்வளோ பெரிய ஹால், இது கட்டுறதுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும், எவ்வளோ செங்கல் தேவைப்படும், இதில் இருந்து ஏசி வச்சுக்கிறாங்களே. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஏர் கண்டிஷனிங்கே கிடையாது பிள்ளைகளே, மொபைல் ஃபோன் கிடையாது. இன்னைக்கு மொபைல் ஃபோன் வந்திருக்காது. என்னென்ன விஷயங்களுக்கு எப்படி வந்துருச்சு, ஏன் சிந்திங்க. அதுக்கு நீங்கள் வாசிக்கணும். இறுதியாக சொல்கிறேன், இது மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு கல்வி வந்துடும், உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருந்திருக்கும். சமீபத்தில் நம்ம எல்லாம் வாழும்போது ஒரு சிறந்த விஞ்ஞானி சமீபத்தில் வாழ்ந்து இறந்தார். அவருடைய பெயர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவருக்கு உங்களை நல்லா பிடிக்கும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சொன்னார் பார்த்தீங்களா, அவருடைய பிறந்த நாள் மார்ச் 1 இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய திட்டத்தை நான் முதல்வன் அப்படின்னு திறந்திருக்காரு. ஹி லைக்ஸ் யூ. ஸோ அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங், அதையும் சொல்லிடுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் யூ ஸோ மச். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் சொல்றாரு, குழந்தைகளாக சொல்றாரு, மை டியர் சில்ட்ரன், டோன்ட் லுக் அட் யுவர் ஃபீஸ், லுக் அட் த ஸ்டார்ஸ். குனிஞ்சு பார்க்காதீங்க, நிமிர்ந்து பாருங்க, வானத்தை பாருங்கள். லுக் அட் த ஸ்டார்ஸ், ட்ரை டு மேக் சென்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் சீயிங். இந்த நட்சத்திரங்கள் எதனால் ஆனது, எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அது ஏன் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, அங்குள்ள ஒளி அலைகள் அங்கிருந்து கிளம்பினா என்னைக்கு தான் இங்கே வந்து சேரும்னு சிந்தியுங்கள். ட்ரை டு மேக் சென்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் சீயிங். ஒரு பில்டிங் இருக்குன்னா இதை பற்றி சிந்திங்க. இந்த எத்தனை செங்கல்னா அதுக்கு பேர் சிவில் இன்ஜினியரிங். ஒரு மிஷின் அப்படின்னா எப்படி விமானம் ஓடுதுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இங்கே உள்ள எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். உங்கள் மொபைல் ஃபோன் எப்படி வேலை பார்க்கணும்னு யோசிச்சிங்கன்னா அது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். இதுபோல் ட்ரை டு மேக் சென்ஸ். ஒரு மரம் வளருதுன்னா இந்த மரம் எப்படி தான் வளர்ந்தது, எவ்வளோ நாளில் வளர்ந்தது, இதுக்குள்ள என்னதான் பொருள் இருக்குது, இது எரிச்சா என்னதான் வரும், அதில் இருக்கக்கூடிய கார்பன் எப்படி வந்து தெரியுமா. மரத்தில் பெரிய தடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய மரம் வளருதுன்னா மிகப்பெரிய அதில் டிம்பர் இருக்கா, டிம்பர். அந்த டிம்பர் எங்கேருந்து வந்து உங்களுக்கு தெரியுமா, காற்றில் இருக்கும் கார்பன். காற்றில் இருக்கும் கார்பன் என்கிற ஒரு தாது பொருள் தான், ஒரு எலிமெண்ட் தான் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடி. அதுதான் இந்த மாதிரி ஷேர்லாம் பண்ணியிருக்கிறோம். The carbon from the atmosphere joins with the oxygen and it becomes the carbohydrate. அதனால அந்த கார்பன்ல இருந்து இது வந்திருக்குன்னு சொல்றாங்க. So try to make sense of what you are doing and more importantly try to wonder how nature works. Be curious. அவர் உங்களுக்கு சொன்ன செய்தி என்னது? Be curious. எதையும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிங்க. எல்லாமே வியந்து பாருங்கள், இந்த உலகத்தை வியந்து பாருங்கள். இன்னும் தெரிய வேண்டும், நிறைய தெரிய வேண்டும், புரிய வேண்டும் என்று ஆர்வம் காட்டுங்கள். படிப்பு தானாக உங்களுக்கு வரும், நீங்களே கண்டுபிடிப்பீங்க. சுருக்கமாக சொல்லுகிறேன், மாணவர்களாக இருந்தது போதும், இனி நீங்கள் ஆக வேண்டியது ஆராய்ச்சியாளர்கள். You should become research scholars. You must become discoverers. கல்வி என்பது பாடம் படிப்பதல்ல, கல்வி என்பது கண்டுபிடிப்பு. நேற்றுக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியும் அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஸ்கவரி. உங்களுடைய கண்டுபிடிப்பினுடைய பயணத்தை இன்னைக்கு தொடங்குங்கள். நான் முதல்வன். திருப்பி சொல்லுங்க, ப்ளீஸ் டெல் மீ. நான் முதல்வன். ஐ அம் a champion. நீங்க இந்த குறிப்பிட்ட பாடத்தில் என்னை விட இந்தியாவில் உலகத்தில் எவனும் சிறப்பாக படிக்க முடியாது, தெரிந்திருக்க முடியாது. நான் செய்யும் வேலையில் இதை விட என்னை விட சிறப்பாக எவனும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் முதல்வன், ஐ அம் a champion, ஐ அம் a hero அப்படின்ற முயற்சியில் எடுங்க. முதல்வர்கள் சொல்லியிருக்காங்க, இங்கிருந்து நாங்கள் கண்காணிப்போன்னு சொல்லியிருக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இன்னிலிருந்து உங்களுடைய பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். அடுத்த தேர்வில் நீங்கள் 100 மார்க் வாங்கணும். சமுதாயம் உங்களை திரும்பி பார்க்கணும், குழந்தைகள்லாம் திரும்பி பார்ப்பாங்க. உங்கள் ஆசிரியர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. என் மாணவி 100 மார்க் வாங்கியிருக்கா, சாதாரணமாக தான் இருந்தால் இன்றைக்கி 100 மார்க் வாங்கியிருக்கான்னு சொல்லி வீட்டில் எல்லாம் அவங்க போய் சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பள்ளிக்கூடத்திலே உங்களுக்கு ஒரு ரசிகர் மன்றம் தோன்றும்.
பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை பிள்ளைகளே, இறுதியாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்று ஒரு ரசிகர் மன்றம் தோன்றணும். இன்னிலிருந்து நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம். அந்த ரசிகர் மன்றத்தோட தலைவர் யாராக இருப்பாங்க? உங்கள் அப்பா தான். நியமிச்சிருங்க என்னைக்கு. மை டியர் டாட், யூ ஆர் த பிரசிடென்ட் ஆஃப் த ஃபேன்ஸ் அசோசியேஷன் இன் மை ஹவுஸ். நீங்கள் சொல்லாமலே ஆயிடுவாங்க. உங்கள் தாயார் தான் செக்ரட்டரி. உங்களுடைய ஃபேன் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக மாறணும். இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படணும். நாள் முதல் என்பது உண்மையிலே நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தீப்பொறி பறக்கும் அந்த அனல் பேச்சுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்னும் சக்தி அதிகரிக்கிறதுக்காக நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இளைஞர்களின் சக்தி அப்படின்னு சொன்னா மாற்று கருத்து இல்லை. கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் பேராசிரியர், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சக்தி அப்படிங்கிற நுண் செயலியை உருவாக்கிய குழுவிற்கு தலைமை தாங்கியவர், இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் திரு காமகோடி விழிநாதன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நிறையவே பேசலாம் சார் குழந்தைகளுக்காக. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவை என்றார் திருவள்ளுவர். அதாவது, ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் செல்வம் அல்ல. இத்தகைய அழிவில்லாத கல்வியை மாணவர்கள் பெறுவதற்கு நம் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ள இந்த விழா ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. இந்த உன்னத விழாவில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்ததற்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப காரணமாக நம் கல்வி தரத்தை தொடர்ந்து முன்னேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பலவிதமான வேலை வாய்ப்புகள் இன்று பெருகி வருகின்றன. அதற்கேற்ப பலவிதமான பயிற்சிகள் நாம் மாணவர்களுக்கு அளிக்க வேண்டும். அதிகமான வேலை வாய்ப்புகள் உள்ள துறைகளை பற்றியும் அதற்கு தேவையான கல்வி தகுதிகள் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். முதலில் டேட்டா சயின்ஸ் என்ற துறையை பற்றி கூறுகிறேன். டேட்டா சயின்ஸ் என்றால் என்ன? உதாரணமாக, நம் கிராமத்தில் பாட்டி சொல்வார்கள், ஐப்பசி மாதம் மேற்கிலிருந்து காற்றடித்தால் 2 நாள்களில் மழை வரும் என்று. இதில் 3 டேட்டா உள்ளது. எந்த மாதம், எந்த திசையிலிருந்து காற்றடிக்கிறது, எத்தனை நாட்களில் மழை வரும். இது பல ஆண்டுகள் பல மனிதர்கள் கவனித்து அதிலிருந்து உணர்ந்த ஒரு விஷயம். இது ஒரு கணினி, அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக உணர முடியுமா என்பதுதான் கேள்வி. இதற்கு பதில் நிச்சயமாக கணினி மூலம் உணர முடியும். அந்த கணினிக்கு கடந்த 5 வருடம் ஒவ்வொரு நாளும் காற்று எந்த திசையாக அடித்தது மற்றும் அன்று மழை பெய்ததா இல்லையா என்ற டேட்டாவை கொடுத்துவிட்டால் அந்த டேட்டாவின் மேல் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு மென்பொருள் சாஃப்ட்வேர் தயார் செய்துவிட்டால் அந்த சாஃப்ட்வேர் இன்றைய தேதி மற்றும் காற்று எந்த திசை அடிக்கிறது என்று கொடுத்தால் மிக துல்லியமாக சொல்லும் மழை வருமா வராதா என்று. இதேபோல் வானிலை மட்டுமன்றி சுகாதாரம், வேளாண்மை, வர்த்தகம், ஃபைனான்ஸ் போன்ற பல துறைகளில் டேட்டா சயின்ஸ் ஒரு முக்கிய தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்கப் போகிறது. அதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இதனால் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. நீங்களும் அதில் ஒருவராக ஆகலாம், முதல்வனாக ஆகலாம். இதற்காக சென்னை இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி மெட்ராஸ் இணையதளம் இன்டர்நெட் வழியாக ஒரு ஆன்லைன் பிஎஸ்சி டிகிரி படிப்பை ஏற்படுத்தியுள்ளது. +2 படித்து முடித்த மாணவர்கள் எல்லோரும் இதில் சேர்ந்து பயில முடியும். இது ஆன்லைன் டிகிரி என்பதால் நீங்கள் கல்லூரியில் மற்றொரு டிகிரி படித்துக்கொண்டே
இந்த ஆன்லைன் டிகிரியிலும் சேரலாம். உதாரணமாக பிகாம் படிக்கும் ஒரு மாணவி இந்த டேட்டா சயின்ஸ் டிகிரியும் சேர்த்து படித்தால் பேங்கிங் துறையில் அவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்பு உள்ளது. இந்த ஆன்லைன் டிகிரிக்கு ஆண்டில் 2 முறை விண்ணப்பிக்கலாம். முதலில் 4 வாரம் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் உள்ளது. அதன் பிறகு ஒரு தகுதி தேர்வு, அதாவது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். அதில் குறிப்பிட்ட மதிப்பெண் பெற்றுவிட்டால் உங்களுக்கு அட்மிஷன் கிடைத்துவிடும். 3 வருடம் படிக்க முடியாத சூழ்நிலை இருக்குமானால் முதல் வருடம் படித்துவிட்டு டிப்ளமா டிகிரி பெறலாம். இதுவும் வேலை வாய்ப்பை அதிகரிக்க உதவும். அதேபோல் தற்பொழுது தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் படிக்கும் 300 மாணவ மாணவிகள் இந்த ஆன்லைன் டிகிரியில் சேர்ந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த பொழுது இந்த 300 எண்ணிக்கையை குறுகிய காலத்தில் 1000ஆக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு இலக்கை தெரிவித்தேன். அவரும் மிக உற்சாகத்துடன் இதை வரவேற்றார். இதன் தொடர்ச்சியாக இன்று இந்த நான் முதல்வன் உலகை வெல்லும் இளைய தமிழகம் நிகழ்ச்சி மூலமாக இந்த டேட்டா சயின்ஸ் ஆன்லைன் டிகிரி பற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களிடம் ஒரு அவேர்னஸ் உருவாக்க எனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். தமிழக அரசின் உதவியோடு உங்களிடம் இந்த ஆன்லைன் டிகிரியை பற்றி விரிவாக பேசி தகுதி தேர்வுக்கு உங்களை தயார் செய்ய ஐஐடி மெட்ராஸ் சார்பாக நாங்கள் முயற்சி எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வொகேஷனல் ட்ரைனிங் என்பது ஒரு நாட்டிற்கு மிகவும் தேவை. முன்காலத்தில் ரேடியோ டெக்னாலஜி போன்ற தொழில்நுட்பங்கள் இந்த வொகேஷனல் கோர்ஸ் மூலம் மாணவர்கள் பயின்றார்கள். இப்பொழுது பல அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன. குறிப்பாக 5G மொபைல் டெக்னாலஜி, பல லட்சக்கணக்கான எலக்ட்ரானிக் கருவிகளை கொண்டதுதான் 5G. இந்த கருவிகளை இன்ஸ்டால் செய்து ஆப்ரேட் செய்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவது பல டெலிகாம் கம்பெனிகளில் பெரிய அளவில் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. +2 முடித்த பின் டிகிரி படிக்கும் மாணவர்கள் 5G தொழில்நுட்பத்தில் ட்ரைனிங் மேற்கொண்டால் அவர்கள் வேலை வாய்ப்பு மிகவும் அதிகரிக்கும். இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். அதேபோல் 3D பிரிண்டிங், நீங்கள் ஒரு காகிதத்தில் லேசர் பிரிண்டர் மூலம் ஒரு கடிதத்தை பிரிண்ட் செய்வதை பார்த்திருப்பீர்கள். அது 2 டைமென்ஷன். இன்று ஒரு வீட்டையே பிரிண்டர் மூலம் பிரிண்ட் செய்யலாம். அது 3D பிரிண்டிங். குறிப்பாக ராக்கெட் இன்ஜினை நாங்கள் 3D பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் செய்துள்ளோம். குறுகிய காலத்தில் மிகவும் கடினமான கருவிகள் மற்றும் ஸ்ட்ரக்சர்ஸை துல்லியமாக்க உருவாக்க 3D பிரிண்டிங் ஒரு வரப்பிரசாதம். பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இந்த துறையில் உள்ளன. மாணவர்கள் கல்லூரியில் டிகிரி படிக்கும் பொழுது கூடவே இந்த 3D பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயின்றால் அவர்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவாக நீங்கள் அடிக்கடி கேட்கும் ஒரு சொல் ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டி என்றால் என்ன? உதாரணமாக வாட்டர் லெவலை தெரியப்படுத்தும் சென்சாரை சென்னை முழுவதும் பொருத்தி விடுவோம். இந்த சென்சார்களை இன்டர்நெட் மூலம் கனெக்ட் செய்து விடுவோம். மழை பெய்யும் பொழுது ஒரு இடத்தில் தண்ணீர் லெவல் ஏறிவிட்டால் அந்த சென்சார் இன்டர்நெட் மூலம் தானாகவே கார்ப்பரேஷனுக்கு தெரியப்படுத்தும். இதை வைத்து குறுகிய நேரத்தில் கார்ப்பரேஷன் ஆக்ஷன் எடுத்து வெள்ளம் வராமல் அந்த ஏரியாவை காப்பாற்றலாம். இதுதான் ஸ்மார்ட் சிட்டி இன் ஒரு உதாரணம். இதைத்தான் நாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். இதிலும் பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உள்ளன. மாணவர்கள் இந்த துறையில் பயிற்சி பெற்று பயனடையலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற திருவள்ளுவரின் அறிவுரைப்படி நீங்கள் கற்கும் எந்த பாடத்தையும் முழுமையாக கற்று அந்த துறையில் நான் முதல்வன் என்ற முத்திரையை நீங்கள் பதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ ஸோ மச் சார். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படுங்கிற மாதிரி நல்ல அந்த ஹாப்பி ஸ்நாக்கிங் ஒன் சைடு, இன்னொரு பக்கம் ரொம்ப அழகாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து புது புது அழகான விஷயங்களை கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக நிறைய காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரு சினிமா பாடல் கேட்டிருப்போம், சந்திரனை தொட்டது யார் ஆம்ஸ்ட்ராங்கா அப்படின்ற அந்த பாட்டு கேட்டிருப்போம். அந்த சந்திரன் மேலே நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு கனவு. அந்த கனவை கையருகே நிலா கையருகே சந்திரன் அப்படின்னு நமக்காக ஒரு அழகான ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை தொடர்ந்து பல அரிய தகவல்களை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நூல்களாகட்டும் எழுத்துக்களாகட்டும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நிலவு நாயகன் அப்படின்னு எல்லாருனாலையும் போற்றப்படக்கூடிய அறிவியலாளர், விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குனராக இருந்ததுடன் மட்டுமல்லாமல் பல செயற்கைக்கோள்களை உருவாக்கிய சாதனை படைத்தவர். கையருகே நிலா கையருகே செவ்வாய் என இவர் தந்த அறிவு களஞ்சியம் பல. திரு மயில்சாமி அண்ணாதுரை, அறிவியலாளர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அவர்களை பேச அழைக்கிறேன். ஆக்சுவலாக சார் வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், கேள்விகளுக்கான பதில்கள் கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் சார் கிட்ட பேசலாம். இது வந்து ஒரு Q&A செஷன் மாதிரி, ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்குன்னு சார் விரும்புகிறாங்க. ஸோ ஆர் வி ரெடி? ரெடியா? சூப்பர். முதல்ல நீங்கள் கேள்வி கேட்கறக்கு உங்களை தயார் பண்ணுறதுக்காக ஒரு 5-6 நிமிஷம் பேசுகிறேன், சரியா? அரிதினும் அரிதான மனித வாழ்வில், இனிதினும் இனிதான இளமை பருவத்தில், பெரிதினும் பெரிதான லட்சிய கனவுகளுடன் உயர்விலும் உயர்வாய் நமது தமிழ் மண்ணை எடுத்துச் செல்ல வீறு கொண்டு வந்திருக்கும் எனதருமை தமிழ் சொந்தங்களே, உங்களுக்கு எனது மனமிறைந்த வாழ்த்துக்கள். தேடிச்சோறும் இதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம்பாடி துன்பமுக ஒன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து, நரைகூடி கிளப்பருவம் எய்தி வெறும் கூற்றுக்கிறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நானும் வில்வனென்று நினைத்தாயோ என்று பாரதியினுடைய கூற்றுப்படி இந்த மன்றத்திலும் மாநிலம் தழுவிய பல இடங்களில் இப்பொழுது கூடியிருக்கும் நாம் வெறும் கதைகள் பேசியும் கேட்டும் மகிழ்ந்தும் அவிழ்ந்து செல்லும் நெல்லிக்கடி மூட்டை அல்ல, புதியதோர் உலகம் படைக்க புறப்பட்டிருக்கும் புத்தாக்க படைப்பாளிகளின் படை என்பதாக நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கும் பாசறை இது. பயிற்சிக்கு பின் தொடரும் உங்களின் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு என காத்திருக்கும் உயரங்களை சுட்டிக்காட்டும் கலங்கரை விளக்கம் இந்த மன்றம் என்பதை நீங்கள் மனதில் பதித்து கொண்டீர்களா? என்ன திரு சைலேந்திரபாபு பேசினார், ஐஐடி ப்ரோ இயக்குனரும் பேசினாங்க, என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு சின்ன பரீட்சை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ராக்கெட் லான்ச் பார்த்துருக்கீங்க இல்லையா? என்ன நடக்கும் லான்ச்சுக்கு முன்னாடி? கவுண்ட் டவுன். இப்போ ஒரு கவுண்ட் டவுன் அங்கே ஆக்சுவலாக 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்கு நடக்கும். இப்போ அப்படி இல்லை, 5 மணித்துளிலிருந்து 5 வினாடிகள், 5 4 3 2 1 0ன்னு கையை முடுக்குவேன். அப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு முறை கைதட்டினீங்கன்னா எனக்கு இதுவரைக்கும் நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கு, நான் சொல்கிறதையும் மற்றவர்கள் சொல்வதையும் வாங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ராக்கெட் 0 பண்ண மேலே போகும்பொழுது தான் அந்த ராக்கெட் மேலே போகிறதுக்கு தயார்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்களும் தயாரா அப்படின்னு பார்ப்பதற்கான ஒரு முயற்சி, சரியா? நான் பேசுவது கேட்குதா? அவங்க பேசுனது கேட்டுச்சா? நாங்கள் பேசுனது நீங்கள் பார்க்குறீங்களா? அது மாதிரி இருக்கலாம். ஆரம்பம். 5 4 3 2 1 1. பூஜ்ஜியம். இப்போ இங்கே என்ன நடக்குது? புரிஞ்சுதா? சரியாக கவனிச்சுங்க. என்ன முக்கியமானது, இப்போ இது நான் முதல்வன் என்பதற்கான பயிற்சி பட்டறையினுடைய துவக்க விழா. இந்த துவக்கம் ஒரு ராக்கெட் இருக்கு இல்லையா, அது சிறிகரிக்கோட்டாவிலிருந்து புறப்பட்டு அது போகக்கூடிய இடம் நிலவாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சூரியனை சுற்றிய பாதியாக கூட இருக்கலாம். ஆனால் அது அப்படி போகும் பொழுது அந்தந்த இடங்களில் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். இப்போ நான் என்ன சொன்னேன், எல்லாரும் சரியாக பார்த்துட்டு, எல்லாரும் என்ன பார்க்க முடியுது இல்லையா?
என் கையை பார்க்க முடியுது இல்லையா? 5 சொன்னேன், 4 3 2 1 வந்துட்டு நான் என்ன சொல்ல வேணும்னு நினச்சேன், 0 சொல்லணும். 0 சொன்னேன், கையை முறுக்கணும் இல்லையா? 0 சொல்லாமல் 1ன்னு சொன்னேன். ஏன் எல்லாம் கை தட்டினீங்க? கேள்வி. அறிவியல் அப்படிங்கிறது ஒரு கேள்விகளால் வருவது தான். சரியாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ கட்டடம் என்ன கட்டுறது அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ஒரு செயல் செய்கிறீங்க. சரியாக புரிஞ்சுங்க. பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள், செயல் செய்கிறீர்கள். புரியுதா? இதில் இந்த எல்லா கோஆர்டினேஷன் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் வந்து 0ன்னு சொன்னாலும் என்னுடைய 1ன்னு சொன்னாலும் என்னுடைய கையை விருந்துச்சு. அந்த காரணத்துக்காக நீங்கள் பண்ணியிருக்கலாம். காது ஒன்று கேட்டிருந்தாலும் கண் ஒன்று பார்த்துருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். அது ஒன்று. 2வது, திரும்ப நான் சரியாக சொன்னேன், அப்போ கைதட்டினீங்க. இதில் 2 நடந்திருக்குது. முதல் முறை ஒரு தவறு நடந்தது, 2வது அந்த தவறை திருத்தி கொண்டீர்கள். இதுதான் இது முக்கியமாக வேணும். ஏன்னா தவறுவது மனித இயல்பு. தவறை திருத்திக் கொள்வதும் இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக போகலாம். அதான் சொன்னாங்க இல்லையா? 10,000 முறை தோற்றாலும் இன்னொரு முறை ஒன்றை புதுசாக கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அந்த நிகழ்ச்சிக்கு சரியாக போவதற்கு தயாராக இருக்கும். அறிவியலினுடைய முக்கியமான தத்துவம் அதுதான். ஏன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் மற்ற நாடுகளும் சேர்ந்து 51 முறை நிலவுக்கு போனாலும் யாருமே, செவ்வாய்க்கு போனாலும் யாருமே முதல் முறை ஜெயிக்கலை. இருந்தாலும் முதல் முறையிலேயே வென்ற முதல் நாடாக இந்தியா மங்கள்யான் மாற்றி காமிச்சது. அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த தோல்விகள் எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நாம் புரிஞ்சதுனால, அந்த தோல்விகள் எல்லாம் இல்லாமல் நம்முடைய மங்கள்யான் பண்ணினதுனால முதல் முறையில் சென்றாலும் மிக மிக சிக்கனமாக சென்றாலும் நம்முடைய மங்கள்யான் முதல் வெற்றியை அடைந்தது. புரிஞ்சுதா? அதே மாதிரி உங்களுடைய பயணம் முதல் வெற்றியை அடையணும்னா இதை சரியாக புரிஞ்சுங்க. இதை மனதில் வைத்து கொண்டவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றவர்கள் இந்த இடத்திலிருந்து, இந்த கணத்திலிருந்து ஆரம்பியுங்கள். அடுத்து 10 நிமிடங்கள் உங்கள் காதுகளையும் கண்களையும் மனதையும் எனக்காக திறந்து வையுங்கள். எல்லாரும் ஒன்றாக ஒரு லட்சிய பயணத்தை ஆரம்பிப்போம். நிலவுக்கு இல்லை, செவ்வாய்க்கு இல்லை, உங்கள் தொடக்கூடிய அந்த உயரங்களை நோக்கிய பயணத்திற்காக இது. நேற்றைய தினம் தேசிய அறிவியல் தினம். எல்லாம் தெரியும் இல்லையா? நேற்றைய தினம் தேசிய அறிவியல் தினம். நிலையான எதிர்காலத்திற்கான ஒன்றிணைந்த அறிவியல் தொழில்நுட்பம். இன்டகிரேட்டட் எஃபர்ட் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் த சஸ்டைன்டு ஃபியூச்சர். புரிஞ்சுக்கணும். ஒரு நிரந்தரமான ஒரு நிலையான எதிர்காலத்திற்கான எப்படி அறிவியல் தொழில்நுட்பம் இருப்பது அப்படிங்கிற கருப்பொருளில் கொண்டாடினோம். இன்றைய தினம் மாநில அளவிலான திறன் மேம்பாட்டு பயிற்சியின் ஆரம்ப விழா. நான் முதல்வன் அப்படிங்கிற முயற்சியில் 2ஐயும் சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் விவசாயம் முதல் விண்வெளி வரை. சரியாக புரிஞ்சுக்கணும். அறிவியல் தொழில்நுட்பம் என்பது எல்லா துறைகளிலும் விவசாயம் முதல் விண்வெளி வரை நம்முன் கொட்டி கிடைக்கும் வாய்ப்புகளை எப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எந்த உயரங்கள் இருக்குது, எந்தெந்த கோட்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத கோடிட்டு காட்ட நான் முயற்சி பண்ணுறேன். திறன் மேம்பாட்டு முயற்சியின் பொழுது பயிற்சிக்கு பின்னும் நாம் எப்படி அந்த வாய்ப்புகளில் நம்மை இணைத்து கொள்ள முடியும், நாமும் உயர்ந்து நமது வீட்டையும் நாட்டையும் உயர்த்த முடியும் அப்படிங்கிற கோடிட்டு காட்டுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். முதல்ல விவசாயம். உலகினுடைய முதல் விஞ்ஞானி விவசாயி தான். சரியாக புரிஞ்சுங்க. உலகினுடைய முதல் விஞ்ஞானி யார்? விவசாயி தான். அவனுடைய விஞ்ஞான கூடம் எது அப்படின்னா அவனுடைய வேளாண் நிலம். இன்று வரை பல தலைமுறைகளாக நாம் உயிர் வாழவும் உடல் வளர்த்தவும் தேவையான உணவை கொடுத்து வரும் மகோன்னதமான ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தான் விவசாயம். பெருகி வரும் மக்கள் தொகை, அருகி வரும் நீராதாரம், சுருங்கி வரும் வேளாண் நிலம், சரியாக புரிஞ்சுங்க, குறைந்து வரும் வேளாண் உழைப்பாளிகள் என்ற பல்முனை தாக்குதல்களால் எதிர்காலத்தில் விவசாயம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறி மெதுவாக தலை தூக்கியுள்ளது. அது விசுவரூபம் எடுக்கும் முன் நாம் விழித்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை தற்போதைய கொரோனாவும் மற்றும் பல சர்வதேச நிகழ்வுகளும் நமக்கு பறைசாற்றுகின்றன. எங்கேயோ சிறுசாக ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறோம். அது சிறுசாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் சில நாள்லேயே விசுவரூபம் எடுக்குது இல்லையா? சர்வதேச நிகழ்வுகள் அது மாதிரி நமக்கு நடக்குது. ஐரோப்பாவில் 6 நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை ஆரம்பிச்சது மெதுவாக. இப்போ நம்ம சமையல் அறையில் நமக்கு என்ன இருக்குமா தெரியலை. நம்ம போடக்கூடிய சோப்பு நாளைக்கு பற்றாக்குறை வருமா ஒரு கேள்விக்குறி இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்குது. அது மாதிரி இருக்குது. அது மாதிரி
இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நமது மண்ணுக்கு தேவையான நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை கொண்டு பலதும் செய்யணும். என்ன செய்ய வேணும் அப்படின்னா, சுருங்கி வரும் நிலம் அப்படின்னு சொன்ன விவசாயத்துக்கான நிலம், அதை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தமிழகத்தினுடைய அரசினுடைய ஒரு கோட்பாடாக கூட வந்துட்டு இருக்காது. அது பிரகாரம் தரிசு நிலங்களை வேளாண் நிலங்களாக மாற்றி, விளைநிலங்களின் பரப்பை கூட்டி, நிலத்தை உழுது, விதைப்பதிலிருந்து சொட்டு நீர் பாசனம், நீர் மேலாண்மை, பூச்சிக்கொல்லி மற்றும் இயற்கை உரம் தெளிப்பான் என்று விளைபொருளை அறுவடை செய்து சஞ்சை பொருளாக்கும் வரை விவசாயத்தில் சரியாக புரிஞ்சுங்க, புதுரச்சம் பாய்ச்ச வேண்டிய தேவையான முறைகளையும், நேற்று செய்த விவசாயத்தை வச்சுட்டு இன்றைக்கி நாம் சாப்பிடலாம், இதை இப்படியே பண்ணிட்டு போனோம்னா நாளையும் நாளை மறுநாளும் நமக்கு தேவையான விவசாய பொருள்கள் வருமா, உணவுப் பொருள்கள் வருமா, ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு இந்த தேவை இருக்குது அப்படிங்கிறதாக சொல்ல முயற்சிக்கிறேன். அந்த தேவையை பூர்த்தி செய்பவர்களாக நீங்கள் இருக்க முடியுமா, அறிவியல் தொழில்நுட்பம் இருக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். அப்படி வரும் பொழுது இதற்கான இயந்திரங்களை உருவாக்கும் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும், வேளாண் இயந்திரங்களை உபயோகிக்கும் இளம் வேளாண் விவசாயிகளாகவும், தொழில் முனைவோர்கள் என்றால் ஒரு தொழிற்சாலை வைப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வயல்வெளியில் உங்களால் உருவாக்க முடிஞ்சதுன்னா இன்னும் சிறப்பாக, நேற்றுக்கு அப்பா விளைச்ச நெல்லை விட நீங்களால் மகனாக உங்களால் சரியாக 10% 20% விளைவிக்க முடிஞ்சதுன்னா அதுவும் ஒரு சிறந்த இதுதான் நினைக்க பார்க்கணும். அப்படி வரும்பொழுது நாம் உருவாகி நமது வாழ்க்கை தரத்தை சமுதாயத்தில் உயர்த்தி காட்டும் நிலையை உருவாக்கும் பொழுது, விவசாயி என்ற வழியில் உருவாக்கி காட்டும் பொழுது, நகரம் நோக்கி நகரவோ வேறு நாடு நோக்கி செல்லவோ கிராமத்து இளைஞர்களுக்கு அவசியம் இருக்காது. அப்படி ஒரு நிலைமையை, ஏன்னா விண்வெளி விஞ்ஞானி மட்டுமில்லை, விவசாயம் ஒரு விஞ்ஞானி, அது நம்ம வீட்டிலேயே விஞ்ஞானி, நாமே இருக்க முடியும் அப்படின்னு காட்டும் பொழுது அந்த உயர்நிலையை நாம் அடையும் பொழுது வெளியே வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திசையில் அரசு பல பணிகளை செய்துள்ளது. அதை சரியாக புரிஞ்சுக்கணும். எங்கேயோ போகிறதில்ல, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேணும். சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழக ஆளில்லா வானூர்தி கழகம், தமிழ்நாடு ட்ரோன் கார்பரேஷன், அதில் ஒன்று. இது என்ன பண்ண முடியும்? விவசாயி சொல்கிறேன் இல்லையா, வேளாண் நிலத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு ஆட்கள் குறைஞ்சிட்றாங்கன்னா பல காரணங்கள், என்ன வேலை பையங்களுக்கு பிடிக்கல அப்படிங்க இருக்கலாம். ஆனால் இந்த ட்ரோன் மூலிமா என்ன செய்ய முடியும்? விவசாயி வயலில் இறங்கி பூச்சிக்கொல்லிதலுக்கும் பணிக்கு இப்பொழுது ஆட்கள் அதிகம் இல்லை. ஆனால் அதே பணியை சிக்கனமாகவும் சிறப்பாகவும் வயலுக்கு மேல் பறந்தபடி, அந்த ட்ரோன்கள் வயலுக்கு மேலே பறந்தபடி செய்யும் பொழுது இந்த பூச்சிக்கொல்லிகளை சிறப்பாக இது பண்ண முடியும். இந்த ஒரு செயலில் மட்டும் பல ஆயிரம் இளைஞர்களுக்கு சிறப்பான பணிகளுக்கு வாய்ப்புள்ளது. ஏன்னா எப்படி நீங்கள் கம்ப்யூட்டர் இயக்கிறீங்களோ, எப்படி ஏரோப்ளேன் இயக்கிறீங்களோ, அதே மாதிரி ஆள் இல்லாமல் அந்த விளையாட்டு இயக்கி செய்ய முடியும், சிறப்பான பணிகளை முடியும். இதை தாண்டி இந்த ட்ரோன்களை உருவாக்கும் பாகங்களிலிருந்து என்ஜின், பேட்ரி, ப்ராசஸர், அவங்க கூட பேசிகிட்டு இருந்தால் ப்ராசஸர் நம்ம ஐஐடியில் பண்ணுறாங்க, நம்ம ப்ராசஸரே பண்ண முடியும், அதையும் முயற்சி பண்ணுறேன். தெளிப்பான்கள் என அந்த ட்ரோன் செய்வதற்கு பலதும் செய்ய முடியும். அவற்றை இணைத்து பல ஆயிரம் ட்ரோன்களை தயாரிக்க வேண்டும். அதை முறையாக இயற்க பயிற்சி பெற்ற பல ஆயிரம் ட்ரோன் பைலட்டுகள் தேவைப்படும். அதற்கான ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்குது, ட்ரோன் பைலட்டும் வருவாங்க. இவை பழுதுபட்டால் சரி செய்ய உபரி பாகங்களுக்கும் பயிற்சி பெற்ற டெக்னீஷியன்கள் தேவை. இவற்றிற்கும் அரசு உதவி செய்கிறது. இருந்தாலும் சிறு குறு முதலாளிகளாக நாம் அங்கங்கே உயிர் பெறுவதற்கான வாய்ப்பு இங்கே உருவாகிருக்குது. சரியாக புரிஞ்சுங்க. அந்த ட்ரோன் செய்வதற்கோ, ட்ரோனுடைய பாகங்கள் செய்வதற்கோ, அதனுடைய பழுது பார்ப்பதற்கு பண்ணுவதோ, அதனுடைய வேலைப்பாடுகள் செய்வதற்கோ நிறைய செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு வேலைவாய்ப்பும் வருமானமும் கொடுக்கும்படியாக ஒவ்வொரு தாலுக்காவிற்கும் 1-2 சிறு குறு தொழிற்கூடங்களை நமது தேவைக்கேற்ப நமது தமிழகத்தில் உருவாக்கி உலகுக்கே முன்னோடியாக இருப்பதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க முடியும். சரியாக புரிஞ்சுங்க. இது மாதிரி வேளாண் நிலத்தில் ஏர்கொழுது அறுவடை செய்து சந்தைக்கு சேர்க்கும் வரையான ஏராளமான நவீன வேளாண் வாய்ப்புகள் நம் முன்னே உள்ளன. அடுத்து இது மட்டும் இல்லை, வேளாண் கழிவிலிருந்து செல்வம், வேஸ்ட் டு வெல்த் அப்படிம்பாங்க, அதில் இருக்கும் ஒரு வாய்ப்பையும் அங்கங்கே கோடிட்டு காமிக்கிறேன். நீங்கள் இன்னும் அங்கங்கே இது பண்ணிகிட்டே போகலாம். வாழை மரம் எல்லாருக்கும் தெரியும். வாழைப்பழத்திற்காக பல லட்சம் ஏக்கரில் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 1500 மரங்கள் என்பதாக பல லட்சம் வாழை மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. வாழைப்பழத்திற்கான வாழைத்தாரை அறுவடை செய்த பிறகு வாழை மரம் வெட்டி வீசப்படுகிறது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அறிவியல் என்பது நிலவில் நீர் கண்டுபிடிப்பதும் அல்ல, நமது வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய என்ன நடக்குது அப்படின்னு புரிந்து கொள்வது மட்டுமல்ல,
புரிந்து கொண்டு அதன்படியாக என்ன செய்ய முடியும் என்பதை செய்வதும் தான் அதுதான் அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு நான் புரிஞ்சது. அந்த படியில் பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்திற்கான வாழைத்தாரை அறுவடை செய்த பிறகு வாழை மரம் வெட்டி வீசப்படும் சொன்னேன் இல்லையா, அதற்கு விவசாயிக்கு பணமும் செலவும் காலவிரயமும் ஆகிறது. ஆனால் முழுதாக அந்த வாழை மரங்களை உபயோகிக்கும் சூட்சுமத்தை அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மிகப்பெரிய அளவில் பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் கைத்தறி செஞ்ச மாதிரி, அது இல்லாமல் நிறைய டெக்ஸ்டைல் மில் வருது இல்லையா, அது மாதிரி பெரிய அளவில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை ஐஐடி மாணவர்களுடன் சேர்ந்து நாம் பண்ணியிருக்கிறோம். இந்த உதவியுடன் மிகப்பெரிய அளவில் செய்ய முன்று கொண்டிருக்கிறோம். அதன்படி பல ஆயிரம் டன்களில் துணி நெய்ய உதவும் பருத்தி நூல் நான் போட்டிருக்கேன் போட்டு இதை வாழநாரில் செய்யும்படியாக செய்ய முடியும். பருத்தி தேவையில்லை. பருத்தியில் செஞ்சாலும் கூட ஒரு கிலோ பருத்தி நூலுக்கு கிட்டத்தட்ட 60,000 லிட்டர் தண்ணி தேவை. அது மிதச்சு அது பயிராகி அது உங்களுக்கு துணியாக வரும் பொழுது 1 கிலோ பருத்தி நூலினுடைய உருவருக்கு கிட்டத்தட்ட 60,000 லிட்டர் தண்ணி தேவை. ஆனால் இப்போ கழிவாக போகக்கூடிய அந்த வாழை மரத்திலிருந்து பண்ணும் பொழுது மிக சிறப்பான இதை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். இதை தாண்டி என்னென்னா, பல லட்சம் லிட்டர்களில் பயிர்களுக்கான இயற்கை ஊட்டச்சத்து, அதாவது அந்த சக்கையை எடுத்துகிட்டு நம்ம பண்ணும் பொழுது சில சாறுமாற வரும், அதை எடுத்துகிட்டு அது நல்ல ஊட்டச்சத்தாக திரும்ப நிலத்துக்கு போக முடியும். இயற்கை உற்பத்தி செய்ய முடியும். வாழைக்கழிவுகளிலிருந்து பசுமை எத்தனால், அதாவது பெட்ரோலுக்கு பதிலாக மாற்றுப் பொருளான எத்தனால், அதுவும் செய்வதற்கான முயற்சிகள் முதல் கட்ட பரிசோதனைகள் சரியாக வந்துட்டு இருக்குது. எரிபொருளை உற்பத்தி செய்ய முடியும். இதே மாதிரி வேளாண் பொருட்கள் மதிப்பு கூட்டலுக்கு தற்பொழுது இருக்கும் அல்லது உருவாக்கும் இயந்திரங்களை உருவாக்கவும் பராமரிக்கவும் இருக்கும் வாய்ப்புகளை இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமில் தெரிந்து கொண்டு ஒரு வேளாண் தொழில் முனைவராக, சரியாக புரிஞ்சுங்க, வேளாண் தொழில் முனைவராக நீங்கள் உருவாக முடியும். இதே மாதிரி அப்படியே படிப்படியாக போனால் நிறைய முறை சொல்ல முடியும். அங்கங்கே கோடிட்டு காமிக்கிறேன். பாதுகாப்புத்துறை, அதாவது இந்த போர் நடக்குது அப்படின்னா நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலுடைய சென்னை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் மற்றும் ஹோசூரை உள்ளடக்கி இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. இங்கே பாதுகாப்பு சாதனங்களுடைய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு ஏராளமான வாய்ப்புகள் வர உள்ளன. அவற்றை ஆராய்ச்சியாளராக அல்லது தொழில் முனைவராக இப்போ இருக்கக்கூடிய அரசினுடைய கொள்கைப்படி இது அரசு துறை நிறுவனங்கள் மட்டுமில்லை, தொழில் முனைவராக நீங்கள் தயாராக இருந்தால் அதற்காக அதையும் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கும் தயார்படுத்திக்க முடியும். ஆனால் அதற்கெல்லாம் திறன் மேம்பாடுகள் தேவை. அதை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம், எங்கே போகிறோம். எனக்கு ஓட பயிற்சி எடுத்திருக்கேன், நடக்க பயிற்சி எடுத்திருக்கேன், நீந்த பயிற்சி எடுத்திருக்கேன், எந்த உயரத்தை நோக்கி நான் போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே சில இலக்குகளை காமிக்கிறேன். இது உங்களுடைய உயரத்தை தாண்டி தமிழகத்தினுடைய உயரத்தையும் தாண்டி ஒரு சமுதாயத்தை வளர்ச்சி கூட இருக்கும். அந்த வகையில் இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இதை தாண்டி இப்போ நான் விண்வெளிக்கு வர்றேன். தமிழ்நாடு விண்வெளி பூங்கா திரும்ப, ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி பேசும்பொழுது இங்கே பண்ண முடியுமா? ஏன்னா முதல் முதலான ராக்கெட் இங்கே பண்ணாங்க. எஸ்எல்வி யார் பண்ணார்? எஸ்எல்வி பண்ண யார் தெரியுமா? எஸ்எல்வி ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இல்லையா? அதிலிருந்து நிலவுக்கு போன கலன், செவ்வாய்க்கு போன கலன் என்று பலதும் நாம் செஞ்சுருக்கிறோம். அதில் முடிந்த அளவு தமிழர்களுடைய பங்கு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிதாக இந்த அறிவியல் கூடங்கள் விண்வெளிக்காக இல்லை இதுவரைக்கும். மகேந்திரங்களே சிறுசாக இருக்குது. அது செய்யக்கூடிய ராக்கெட்டுகளை ஒரு பரிசோதனை பண்ணுவதற்காக மட்டுமா தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு அருமையான வாய்ப்பு உங்கள் வாழ்நாளில் உருவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் தயார் செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அறிவியல் உச்சம் என்பது விண்கல அறிவியல், அதாவது ராக்கெட் சயின்ஸ் அப்படிம்பாங்க. இது ராக்கெட் சயின்ஸாக அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இது அறிவியல் உலகின் அல்லது சமுதாய வழக்கமான சொல். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம் 2030 முதல்வர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம் 2030ங்களுடைய தொடர் முயற்சியில் அந்த உச்சகட்ட அறிவியல் தொழில்நுட்பத்தையும் இணைக்க முடிந்தால் இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் கூட தமிழகம் ஒரு முன்னணி இடத்தை பெற்று சிறக்க முடியும். அதற்கான ஒரு முழுதான வாய்ப்பை நாம் இப்பொழுது பார்ப்போம். எல்லாம் சரியாக இருந்தீங்கன்னா என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. ஏன்னா ஊர்கோடி தேரிழக்க வேண்டியது. நான் என்னென்னு சொல்கிறேன், அது அப்படி செய்வதற்கு அரசு முன்வருகிறது. ஆனால் அதை எடுத்து போவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் மட்டுமே இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். உலகின் 2 பெரிய விண்கலன்கள்,
ஐரோப்பாவினுடைய ஏரியான் 5 அப்படிம்பாங்க. மற்றும் அமெரிக்க பணக்காரர் இலான் மாஸ்கினுடைய ஃபால்கன் 9 இது 2 தான் இப்போ இருக்கிறது. 780 டன் எடை கொண்ட ஆரியான் 5 ஏவுகணையினுடைய அனைத்து பாகங்களும் பல ஐரோப்பிய நாடுகளில் செய்கிறாங்க. பல ஐரோப்பிய நாடு செய்கிறாங்க. தேவையான பரிசோதனைக்கு பின் மகேந்திரர்கள் எப்படி போய் பரிசோதனை பண்ணி வருதோ அதே மாதிரி பிரெஞ்சு நாட்டில் போய் பரிசோதனை பண்ணி அங்கிருந்து கடல் வழியாக கப்பல் மூலமாக கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் எடுத்து செல்லப்பட்டு தென் அமெரிக்காவிற்கு அருகில் உள்ள பிரெஞ்சு கயானாவில் ஒருங்கமைக்கப்பட்டு ராக்கெட்டுகள்லாம் சேர்த்து வச்சு விண்ணில் செலுத்தப்படுகிறது. இவ்வளவு செலவு செய்து ஏவுகணை கண்டம் விட்டு கண்டம் எடுத்து செல்வதற்கு காரணம் ஐரோப்பா பூமத்தியரேகையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. அது அப்படி இல்லாமல் பிரெஞ்சு கயானாங்கிறது தென் அமெரிக்கா பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் அனுப்பும் பொழுது பூமத்தியரேகை பக்கத்தில் இருக்கிற இடம் நிறைய கடல் இருக்குது, அந்த அனுப்ப முடியும். அப்படியே அனுப்புகிறாங்க. ஏன்னா ஐரோப்பாவிலிருந்து அனுப்பணும்னா அறிவியல் விதிப்படி எடை மிகுந்த செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியாது. இப்போ அமெரிக்காவுக்கு வருவோம். இலான் மாஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அதே அறிவியல் விதியை மனதில் கொண்டு மிகப்பெரிய ஏவுகணைகளையும், அதாவது பெரிய ஏவுகணை பண்ணுறாங்க. அதில் பயணம் செய்ய சிறிய செயற்கைக்கோள்களையும் ஒரே இடத்தில் தயாரித்து இது ஒரே இடத்துல பண்ணுறாங்க. அமெரிக்காவின் கென்னடி ஏவுதளத்தில் செலுத்தி ஓரளவு செலவை செக்கனப்படுத்துகிறது. 2 பேரும் வெவ்வேறு விதமாக செய்கிறாங்க. இப்போ நாங்கள் வாங்க இது 2ஐயும் பார்த்துட்டு நம்ம எப்படி செய்ய முடியும். இன்று ஆரம்பிக்கிறோம், நாம் முதல்வர் என்று இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் இல்லையா. இந்த இடத்திலிருந்து நாம் முதல்வராக அந்த துறையில் கூட போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சரியாக தயாராக இருந்தால் என்பதற்காக சொல்ல வர்றேன். இந்த 2 சூட்சமங்களை மனதில் கொண்டு நம் தமிழகத்தின் குலசேகரப்பட்டினத்தில் புதிய ஏவுதளத்தையும் அதற்கு அருகிலேயே சிக்கனமான சிறிய ஏவுகலன்களையும் செயற்கைக்கோள்களை உருவாக்கும் ஒரு நிலையை உருவாக்கினால், சரியாக புரிஞ்ச உருவாக்கினால்னு சொல்கிறேன், ஏன்னா உருவாக்கணும் அப்படின்னா எல்லாரும் கை சரியாக வரணும். ஒரு நிலையை உருவாக்கினால் உலகிலேயே மிக குறைந்த செலவில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தும் வாய்ப்பையை தமிழக மண் பெற முடியும். அந்த வாய்ப்பை உங்களால் எடுத்து செய்ய முடியும். அதை நீங்கள் எடுத்து போகிறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இந்த பொன்னான வாய்ப்பை நாம் பயன்படுத்தும் பொழுது பல ஆயிரம் இளைஞர்களுக்கு விண்வெளித்துறையில் வேலைவாய்ப்பையும் நமது தமிழ் மண்ணிற்கு பெரும் வருவாயையும் தெரிவிக்க முடியும். ஏன்னா இலான் மாஸ்க் பண்ணுறார் மாதிரி தமிழகத்தில் கூட அரசு உதவி பண்ணினாலும் கூட அங்கங்கே சிறு திருளாக இந்த பாகங்களை செய்ய முடியும். ஐஐடி டைரக்டர் சொன்னார் இல்லையா, ராக்கெட் சிறு அக்னிகூல் அப்படின்னு மாணவர்கள் இங்கே செய்கிறாங்க. இது எல்லாம் சிறிதாக சேர்த்து சின்ன ஏவுகணையாக இருந்தாலும் கூட குலசேகரப்பட்டினம் என்பது மிக மிக அறிவியல் ரீதியாக மிக 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 கச்சிதமான இடம். இந்த இடம் இதுவரைக்கும் ஏன் விட்டாங்கன்னு தெரியல, ஆனால் உங்களுக்கும் எனக்குமாக அதை காத்திருக்கிறது அந்த இடம் இன்றுமேல் செய்வதற்காக அப்படிங்கிறது நினைக்கிறேன். நான் இப்போ அந்த வகையில் இதை சரியாக எடுத்துகிட்டு பண்ண முடியும். இதே வழியில் இப்படியே நான் சொல்லிகிட்டே வந்தேன்னா துணி மற்றும் பின்னலாடை தொழில், தோல் பதனிடுதல், கழிவு மேலாண்மையில், பசுமை எரிசக்தி என்று ஏராளமான தொழில்களில் நான் சொல்லது எல்லாமே விவசாயம் பல ஆயிரகாண்டமாக செஞ்சதை தான் இருந்தும் இன்று வித்தியாசமாக செய்ய முடியும். இதுவரை நிறையா வேளாண் கழிவில் இருந்ததை தான் வித்தியாசமாக செய்ய முடியும். இதுவரை ராக்கெட் லான்ச் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய முடியும். என்னால் வித்தியாசமாக செய்பவன் தான் முதல்வராக வர முடியும். சரியாக புரிஞ்சுக்குங்க. முதல்வர் சொன்னார் இல்லையா, அவர் சொன்னார் நான் முதல்வன் நான் முதல்வன். அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். நான் முதல்வன் தினம் தினம் சொன்னதுனால தான் அவர் முதல்வர் ஆனார் இல்லையா. அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். நானும் ஒரு காலத்தில் இப்படி சொன்னவன் தான். முதல் மாணவனாக வரணும் என்பதற்காக முதல் மாணவன் சொன்னேன். அதே மாதிரி முதலில் நீர் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சொல்லி பார்த்தேன். முதலில் நீர் கண்டுபிடித்த சந்திரயானை நம்ம செஞ்சுருக்கிறோம்னா அதுவும் நமது மனதில் உதித்த அந்த எண்ணம் தான். அதே வகையில் இதில் பல காரியங்களை நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நம்மால் செய்யக்கூடிய பணிகள் ஏராளம். அரசு அதற்கான பணிகளை செய்யும். ஏன்னா இது மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க, இது எப்படி உபயோகிக்கிறது நம்முடைய பணி. ஆனால் அப்படி உருவாகும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள தேவையான திறன் மேம்பாடுகள் நமக்கு மிக மிக முக்கியம். அதுதான் முக்கியம். ஏன்னா எங்கே போகிறேன்னு தெரிஞ்சால் பத்தாது, அது போவதற்கான திறனை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நாம் இங்கு கூடியிருப்பது அந்த திசை நோக்கிய ஒரு முன்னெடுப்பு. நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை ஒரு ஏணியாக பயன்படுத்தி கொள்வோம். ஏன்னா நாம் இங்கே நிற்கிறோம்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிற்கிறோம்னா திரு சைலேந்திராவை சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்ட ஒரே காரணத்தினால் மட்டும்தான் உயர்ந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு என்ற ஏணியை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் கண்டிப்பாக அந்த உயரங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. சரியாக புரிஞ்சுங்க. உயரங்கள் காத்து கொண்டிருக்கின்றன, ஏணிகளும் இருக்கின்றன. ஏணிகள் ஏறிப்போவது மட்டுமே நமது கடமை.
பல ஏணிகள் இருக்குது, பல திசைகள் இருக்குது. எந்த ஏணி எனக்கு பிடிக்கும் அது முக்கியம். அதுவும் தேவை இல்லையா? எல்லாருமே ஒரே ஏணி அவசியம் இல்லை. ஏன்னா பல ஏணிகள் இருக்கிறத நான் காமிச்சிருக்கேன்னு இப்போ நான் நமது வீட்டிற்கும் நலம் பயக்குமாக செய்ய முடியும். மேம்படுத்தி கொள்ளும் எந்த ஒரு திறனும் நமக்கு பயனாக வரும் அப்படிங்கிறது சரியாக புரிஞ்சுக்குங்க. வாழ்நாள் முழுமைக்கும் அவ்வப்பொழுது திறனை மேம்படுத்துவது மிக மிக அவசியம் என்பதை உணர்வோம். ஏன்னா நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதோ ஏன் கல்லூரியில் படிக்கும்போதோ கூட செயற்கைக்கோளை பற்றி ஒரு வரி கூட நான் படித்ததில்லை. சரியாக புரிஞ்சுங்க. ஒரு வரி கூட எனது பள்ளிக்கூடத்திலோ என்னுடைய கல்லூரியில் நான் படித்ததில்லை. இருந்தாலும் இன்று செயற்கைக்கோளை பற்றி இந்தியாவிலோ தமிழகத்தில் ஒரு புத்தகம் எழுதினால் மயில்சாமி அண்ணாதுரை தவிர்த்து விட்டு ஒரு புத்தகம் எழுத முடியாது. அப்படிங்கன்னா காரணம் அந்த திறன் மேம்பாடு என்பது நாளுக்கு நாள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த உயரத்தை தொட முடியும். மெதுவாக நாங்கள் போனப்போ செயற்கைக்கோள் செய்யலை. செயற்கைக்கோள் எங்கேயோ செய்வாங்க, எங்கேயோ அனுப்புவாங்க. அந்த செயற்கைக்கோளுடைய பணியை கவனிப்பது மட்டுமே எங்கள் பொருட்டாக இருந்துச்சு. சரியாக புரிஞ்சுங்க. அதுக்கு தான் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமா அப்படின்னு அந்த செயற்கைக்கோளை அப்பொழுதே 1982 மென்பொருள் மூலமாக தயாரித்து காமித்தோம். கிராஃபிக்ஸ் மட்டும் இல்லை, அது எப்படி இயங்கும் என்பதை அறிவியல் மொழியாக போட்டு காமித்தோம். அப்புறம் மெதுவாக 40 கிலோ எடையுள்ள செயற்கைக்கோள் 400 கிலோமீட்டர் மெதுவாக தட்டுத்தனமாக 2-3 முறை கீழே விழுந்துச்சு. இருந்தாலும் அப்புறம் உயிர் கொண்டு போச்சு. அப்புறம் 600 கிலோமீட்டர், அப்புறம் 1000 கிலோமீட்டர். அந்த எடைகளும் மெதுவாக கூடுது. 40, 200, 600, 1000, அப்புறம் 36,000 கிலோமீட்டர், அப்புறம் 3,84,000 கிலோமீட்டருக்கு நிலவு, அதுக்கு பிறகு செவ்வாய். இப்படி உயர்ந்து கொண்டே போனது. செயற்கைக்கோள் என்று படிக்காத மாணவர்களாக இருந்தாலும் கூட முழுக்க முழுக்க தமிழிலேயே படித்திருந்தாலும் முழுக்க முழுக்க இந்தியாவிலே படித்திருந்தாலும் அந்த அமெரிக்கர்களால் ரஷ்யர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத அதே அவங்க போன அதே நிலவுக்கு தான் போனோம். இருந்தாலும் நிலவில் நீர் நாம் சரியாக கண்டுபிடிக்க முடிந்தது என்றால் அதற்கு திறன் மேம்பாட்டுடன் அந்த நிலவை புத்தாக்க வார்கள் நான் பார்த்ததுனால கிடைஞ்சது. அதே மாதிரி தான் வேளாண்மையிலிருந்து விண்வெளி வரை இதுவரைக்கும் என்ன நடந்திருந்தாலும் இன்னும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நிறைவாக உலக வாழ்க்கையில் எந்த ஒரு தருணமும் இறுதியான தருணமாகலாம். கொரோனா காலம் நிறைய பேர்த்துக்கு அதை சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பொழுதுகளில் நாமும் அப்படி நினைத்திருப்போம். நான் சொல்கிறேன், எந்த ஒரு தருணமும் நமது அடுத்த கட்ட பயணத்திற்கான ஆரம்ப நொடியாகலாம். எனி டைம் இஸ் த இனிஷியல் டைம் ஃபார் யூ, இட் இஸ் நாட் த எண்ட் அப்படிங்கிறத அப்படி ஒரு தருணமாக இந்த தருணம் அப்படிங்கிற நம்முடைய பயணத்தை தொடங்கினோம்னா இதுவரை விண்ணோக்கி இருந்த எனது வாழ்க்கை பயணம் கூட விண்ணும் மண்ணுமாக உங்களுடன் இன்றிலிருந்து இந்த இடத்திலிருந்து தொடக்க நான் தயார். நீங்கள் தயாரா இல்லையா? தயாராக இருப்பவர்கள் இப்பொழுது சில கேள்விகள் கேட்கலாம். டைம் இருக்கா? ஓகேயா. இப்போ நான் பேசுனது இதில் நீங்கள் எப்படி இணைச்சிக்கிறீங்க? இணைப்பதற்காக உங்களுக்கு என்ன சந்தேகம்? இந்த கேள்விகள் அது மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஆசிரியர் பாடம் நடத்தின மாதிரி நான் பாடம் நடத்திட்டேன். விவசாயத்திலிருந்து விண்வெளி வரைக்கும் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத, புதிதாக என்ன செய்ய முடியும், இது வரைக்கும் செஞ்சதில்லை, புதிதாக என்ன செய்ய முடியும் என்று சொல்லியிருக்கேன். உங்கள் இணைத்து கொண்டு சில கேள்விகள் கேட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் ரெடியாக இருக்கீங்களா? ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் தான் அறிவியலினுடைய அடிநாதம் அப்படிம்பாங்க. அந்த கேள்விகளை உங்களால் எழுப்ப முடிஞ்சுன்னா சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம் சார். Yeah. I am Parvez Pasha from Presidency College, Chennai. Yeah, please. My question, அடுத்த 25 ஆண்டுகளில் அறிவியலோட வளர்ச்சி டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்கும்? லாஸ்ட்டு 10 வருஷத்தில் ஒரு ஜென்ரேஷனே அப்கிரேட் ஆகிருக்கு. ஒரு சயின்டிஸ்டாக உங்களோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது? டே டு டே லைஃப் எப்படி மாறும்? டெக்னாலஜி எப்படி மாறும்? நீங்கள் அக்ரிகல்ச்சர் சொல்லியிருந்தீங்க. இப்போ நாளுக்கு நாள் வேளாண் நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஃப்யூச்சரில் சயின்டிஃபிக்காக ஃபுட்டுக்கான ஏதாவது ஒரு இன்னோவேஷன் வரும். அது எந்த மாதிரியான இன்னோவேஷன் வரும்? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? இதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது சயின்ஸை பற்றி ப்ரொடிக்ஷன் 25 இயர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அபத்தம் அப்படிம்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு 5 வருடங்கள் கூட முன்னோக்கி பார்ப்பது கொஞ்சம் கடினமானது. இருந்தாலும் எதிர்நோக்கி பார்க்கல அப்படின்னா நம்ம தவறு செஞ்சு ரெண்டுமே இருக்குது. அதாவது எதிர்நோக்காமல் அப்படியே இருந்துட்டோம்னாலும் தப்பு,
ஆனால் எதிர்நோக்கி இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியாது. அந்த வகையில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வேளாண் துறையை நாம் சரியாக கவனிக்காவிட்டால் பெரும் பிரச்சனைகள் உருவாகிடும். அதுதான் நான் சொல்ல வந்தேன். சிறிதாக தருவது இன்றைக்கு வேளாண் மண்ணில் போய் வேலை செய்வர்கள் குறைந்து விட்டார்கள் என்பது, இளைய தலைமுறை அதிகமாக போவதில்லை என்பது சரியான அறிகுறி அல்ல. அப்படி இல்லாமல் அதை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? அதுக்காகத்தான் நான் விண்வெளியில் இதுவரைக்கும் உரைத்திருந்தாலும் மண்ணுக்கு உழைக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் முதல்வரிடம் கேட்டுக்கொண்ட ஒரு வாய்ப்பு தான் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இது ஒரு சரியான அறிகுறி இல்லை. எல்லாருமே கணினிக்கோ, எல்லாருமே ஏஐ, எல்லாருமே அது தொழில்நுட்ப நோக்கி நகரம் நோக்கி வரும் பொழுது கிராமங்களில் இருக்கக்கூடிய மண் பார்க்கப்படாமல் போகும் பொழுது அங்கிருந்து விளைச்சல் வராமல் போகும். ஆனால் எல்லாரும் இளைஞர்களையும் இப்போ இருக்கிற வழியிலேயே போக சொன்னால் போய் வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? கணினித்துறையில் ஒருத்தர் வேலை செய்கிறான், இன்னொரு பக்கம் மண்ணில் போய் வேலை செய்ய அப்படி சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் மாற்றியே யோசிக்கிறோம். மாற்றி யோசி அப்படிம்பாங்க இல்லையா? மாற்றி யோசிக்கும் பொழுது ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது எனது தாத்தா தண்ணி இறைச்சி தான் இது வயலுக்கு போகும், மோட்டார் கிடையாது. அப்போ இப்போ தண்ணி இறைப்பதற்கு மோட்டார் யூஸ் ஆகுது இல்லையா? அதே மாதிரி ஒரு காலத்தில் ஏர் உழுதாங்க, இப்போ டிராக்டர் வந்துடுச்சு. அதே மாதிரி பல துறைகளுக்கு பூச்சி தெளிப்பான் இப்போ இல்லை, இப்போ ட்ரோன் மூலிமா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறேன். விதை அளிப்பதற்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறேன். நீர் ஆதாரம் இல்லை, அந்த நீர் ஆதாரத்தை சொட்டு நீர் மூலிமா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறேன். சொட்டு நீரையும் கூட எந்த நேரத்திற்கு அந்த தாவரத்திற்கு தேவை இன்னொரு சென்சார் இருக்குது, அதை வச்சு பார்த்துட்டு அப்போ மட்டும் பண்ண முடியும் சொல்கிறேன். இப்படி பண்ணும் பொழுது பல ஏக்கர் இடத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய விவசாயி பெறக்கூடிய அந்த தடைகள் அற்ற ஒரு நல்ல கூடமாக அதை மாற்ற முடியும் இல்லையா? ஒரு காலத்தில் நான் படித்தது திண்ணை பள்ளிக்கூடம். திண்ணை பள்ளிக்கூடம் கூட இல்லை, ஆசிரியர் வர்றாருன்னா மாட்டுக்கொட்டை தான் என்னுடைய பள்ளிக்கூடமாக இருந்துச்சு. இப்போ இருக்கிற ஆசிரியர்களுக்கு மாட்டுக்கொட்டைகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பள்ளிக்கூடம் சரியாக வந்திருக்குதுப்பா. அதே மாதிரி விளைநிலத்தையும் அதாவது மாற்றணும் அப்படிங்கிறதா சொல்ல வர்றப்போ, மாற்றலை அப்படின்னா பிரச்சனைகள் வரும். மாற்றலைன்னா பிரச்சனைகள் வரும். ஏன்னா நான் அதே சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்த சண்டையினால் சூரியகாந்தி எண்ணெய் இங்கே வராது அப்படிங்கிறதுனால சமையல் அறைகளுடைய எண்ணெய்கள் அதிகமாக போகுது அப்படிங்கிற காரணம் இருக்குது. அதை மாற்றணும் அப்படின்னா நமக்கு தேவையானதை நாமே பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வகையில் விவசாயத்திலிருந்து எல்லா துறைகளும் சரியாக போகணும். இதை தாண்டி என்னை பொறுத்தளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேன் டேக் ஓவர் மச் பிக் வே. அது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் தானியங்கி என்பது இயந்திரங்கள் பொருந்ததாக இருந்துச்சு. அதை தாண்டி அதாவது மனிதன் உடலால் செய்வதை இயந்திரங்கள் செய்ய ஆரம்பிச்சது. மெதுவாக மனிதன் மூளையை உற்பத்தி செய்வதையும் இயந்திரங்கள் செய்வதற்கான வாய்ப்பு உருவாகிட்டு இருக்கு. அப்போ ஒரு காலத்தில் மனிதன் நிலத்தில் வேலை செஞ்சனால அவன் உடல் சிறப்பாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ இறங்கி வேலை செய்யாதனால உடற்பயிற்சி செய்ய வந்திருக்குது. உடற்பயிற்சி என்று ஒன்று ஒரு காலத்தில் இல்லை, உடற்பயிற்சி தானாகவே இருந்துச்சு. ஆனால் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இன்னைக்கு உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரி மூளைக்கு உன்னுடைய மூளையை அதே இயந்திரங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உன்னுடைய மூளைக்கு நீ பயிற்சி கொடுத்தாக வேண்டும். இல்லை அப்படின்னா இப்போ நம்முடைய உடம்புகள் எப்படி சுருங்குதோ அதே மாதிரி மூளையும் சுருங்கி போகும். அப்படி சுருங்கி போச்சுன்னா எந்த இடத்துலேருந்து நம்ம வந்தோமோ அந்த இடம் நோக்கி நாம் பயணித்து விடுவோம். மூளையை உபயோகித்த ஒரே மிருகம்தான் மனிதனாக இருக்கிறது. எல்லா மிருகங்களுக்கும் காட்டில் இருக்கின்றன, எல்லா மிருகங்களுக்கும் கண் இருக்குது, எல்லா மிருகங்களுக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லா மிருகங்களையும் தாண்டி மனிதனாக உருவானான்னு காரணம் மூளை. அந்த மூளையை உபயோகித்தது. அந்த மூளையின் உபயோகிக்க தவறினால் திரும்ப எந்த இடத்துலேருந்து வந்தையோ அந்த இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 30 வருஷம் இல்லாட்டியும் 100 வருஷத்தில் அதை நோக்கி நாம் போவதற்கான ஒரு அறிகுறி இருக்குது. அப்படி இல்லாமல் இருக்கணும்னா நமது மூளையை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த திறன் மேம்பாட்டு இதில் கூட நமது மூளையை திரும்ப பயன்படுத்தணும். பயன்படுத்தாத எதுவும் அது இல்லாமல் போயிடும். இது தத்துவம். அந்த வகையில் மூளையை நாம் சரியாக பயன்படுத்தலைன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இங்கேருந்து கூகுள் மேப்பை வச்சு போனீங்கன்னா அது சொல்கிறதே சுற்றிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள். இது சின்ன அறிகுறி. பின்னால் எல்லாமே நீங்கள் சாப்பிடுவதிலிருந்து நீங்கள் யார் என்று சொல்வது வரை எல்லாம் போயிடும். அப்படி இல்லாமல் இருக்கணும்னா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் சென்சஸ் சார். தேங்க்யூ. யா ப்ளீஸ். Vanakkam, sir. Sir, I am Kishore from Montfort Academy and I have a question, sir. Yeah. Sir, நீங்கள் ரிசர்ச் பற்றி பேசியிருந்தீங்களே சார். இப்போ ரிசர்ச் ஃபீல்டில் நம்மளோட திறமையை நம்ம எப்படிலாம் வளர்த்துக்கலாம் சார்?
ஓகே, ரிசர்ச் தேவையில் பொறுக்கிறது முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இல்லையா, யுவர் ஃபைனல் கோல் வாட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் தட் யூ மேக், எந்த ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. ஸோ தென் தட் ரிலேட்டட் அந்த ரிலேட்டட் இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, செயற்கைக்கோள் நான் செய்ய வேணும் அப்படின்னு அவசியம் வருது. அவசியம் வரும்பொழுது அதை மற்றவர்கள் எப்படி, முதலில் மற்றவர்கள் எப்படி செய்தார்கள், நான் செய்ய வேண்டிய நான் தான், இருந்தாலும் மற்றவர்கள் எப்படி செய்தார்கள் என்பதை நான் சரியாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சால் பிறகு தென் வாட் டிஃப்ரென்ஸ் ஐ கேன் மேக். ஏன்னா செஞ்சதை அப்படியே திருப்பி பண்ணும்பொழுது இஸ் கால்ட் ரீப்ரொடக்ஷன். நம்ம ரீப்ரொடக்ஷன் இல்லை, ரிசர்ச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீப்ரொடக்ஷன் இல்லையா. அப்போ வந்து மற்றவர்கள் செய்ததை விட நான் சிறப்பாக செய்வது மட்டுமல்ல, அது சிறப்பாக செய்வதற்கு என்ன பண்ணிமுறை, நிலவு எப்பவுமே இருந்தது தான், நிலவில் மனிதன் இறங்கியும் கூட வந்துட்டான், கல் மண்ணும் கூட எடுத்துகிட்டு வந்துட்டான், ஆனால் நிலவில் நீர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ நிலவுக்கு போகிறோம், ஆனால் நம்ம நிலவுக்கு போயிட்டு நிலவில் அவர்கள் நீர் இல்லை என்று சொன்னாலும் கூட நம்ம எப்படி அதை மாற்றி சொல்ல முடியும். இல்லாத நீர் இருக்குன்னு சொல்கிறதல்ல, சரியாக புரிஞ்சுக்கணும். இல்லாத நீர் இருப்பது என்று சொல்வதல்ல, அவர்கள் நிலவில் நீர் இல்லை என்று சொன்னது எப்படி சொன்னாங்கன்னா, அங்கங்கே கல்லம்மன் எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்க, முழு நிலவையும் பார்க்கவில்லை. சரியாக புரிஞ்சுக்கணும். எல்லாம் படித்து புரிஞ்சும் பொழுது அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஐரோப்பா நாடுகளும் நிலவில் போய் பண்ணினதை நான் சொன்ன இல்லையா புரிஞ்சுக்கணும். படித்து பார்க்குறோம். படித்து பார்க்கும் பொழுது அவங்க எந்தெந்த இடத்தில் எல்லாம் பார்த்தார்கள், நிலவினுடைய ஒரு பக்கத்தான் பார்த்துருக்காங்க, யாரும் நிலவின் துருவத்தை பார்க்கல. அதனுடைய மத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள்லேருந்து கல்லுமண் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நிலவில் நீர் இல்லைன்னு சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்னது சரியா அப்படிங்கிறத ஆராய்ச்சிக்கு உட்படுத்திக்கிறோம். புரியுதா? அந்த ஆராய்ச்சி உட்படுத்தணும்னா அப்போ மற்ற இடங்கள் எப்படி பார்க்கறது, அப்போ நம்மளும் போய் இறங்கணும்னா தப்பாக போயிடும். அப்போ தான் அப்படி போகிறதுக்கு பதிலாக முழு நிலவையும் சுற்றி பார்ப்போம். முழு நிலவை எப்படி சுற்றி பார்க்குது, மனிதன் இறக்காமல் கூட நிலவு அதனுடைய அச்சிலேயே சுற்றுகிறது. தெரிஞ்சிட்டோம், இது தெரிந்து கொண்டது. அதிலிருந்து புரிந்து கொண்டது நிலவினுடைய துருவப்பகுதியை, நிலவினுடைய அந்த பகுதியையும் அவர்கள் பார்க்கவில்லை. அப்போ நாம் அதை பார்க்கணும். பார்க்கறதுக்கு நாம் என்ன செய்யணும், அது ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுது, நிலவு அதன் அச்சிலேயே சுற்றுது. இப்போ உன்னுடைய செயற்கைக்கோள் இதுவரைக்கும் மற்றவங்க செய்யாத வழி, வேற வழி. புரியுதா? அந்த வழி என்னென்னா நிலவில் இறங்குவது அல்ல, நிலவின் இப்படியே போகிறதில்ல, நிலவுக்கு போய் இப்படி சுற்றுவது, துருவம் விட்டு துருவம் சுற்றுவது. இங்கே இருக்கக்கூடிய கருவிகள் 12 கருவிகள் வெவ்வேறு வகையாக நிலவினுடைய தரையில் என்ன இருக்குன்னு பார்ப்பது. இப்போ பார்க்கும் பொழுது நான் இப்படி சுற்றிட்டு இருக்கிறோம், நிலவு அதன் அச்சிலேயே சுற்றுது. முழு நிலவையும் அது ஒரு மாதத்தில் சுற்றி வரும் பொழுது முழு நிலவையும் நம்முடைய 12 கருவிகளும் பார்க்க முடியும். இப்போ முழு நிலவையும் பார்த்துட்டு முழு நிலவையும் பார்த்து எங்குமே நீரில்லை என்று சொல்லும் பொழுதுதான் நிலவில் நீரில்லை என்பதை அறுதிக்கிட்டு சொல்ல முடியும். அப்படிங்கிறது என்னுடைய அறிவியல். அது அதை வச்சு பார்க்கும் பொழுது அவர்கள் பார்த்த இடங்களில் இன்றும் நீரில்லை, அன்றும் நீரில்லை. ஆனால் அவர்கள் பார்க்காத பல இடங்களில் நிலவில் நீர் இருந்தது என்பது நம்மளது ஆராய்ச்சி முடிவு சரியாக சொன்னது. சரியாக புரிஞ்சுதான்? இதுதான் ஆராய்ச்சி எப்படி போகிற அப்படிங்கிறது. நிலவு ஆண்டாண்டு காலமாக இருக்குது, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் புரிஞ்சிட்டோம். பண்ணிவிட்டு தென் கேப் யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த கேப். ஓகே, அந்த கேப்பை நாம் எப்படி ஃபில் பண்ண முடியும், அதை பண்ணணும். அதை முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்படி வந்து நிலவில் நீர் இருப்பது மட்டும் முடிவு அல்ல, முழு நிலவிலும் நீர் இல்லை என்று சொன்னாலும் கூட அது ஆராய்ச்சி தான். புரியுதா? இந்த உதாரணம் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய அழகான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் நம்ம நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த அரங்கத்தோட கால நேரம் கருதி, கால அளவு கருதி இனி வரக்கூடிய பேச்சாளர்கள் 10 நிமிடம் தங்களுடைய டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது சொல்லும் போது நிஜமாக கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் ஸ்டில் இந்த அரங்கத்திற்கான நேரம் குறைவாக இருக்கிறதுனால 10 நிமிடம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நிகழ்ச்சியில் நமக்காக பேச போகிறவங்களை பற்றி சொல்லணும்னா, ஒரு சிறந்த கல்வியாளர், திறமைகளை ஊக்குவிக்கும் இவர் பலருக்கு முன்மாதிரியாக திகழக்கூடிய பெண்மணி, செயல் இயக்குனர் நாஸ்காம் திருமதி சந்தியா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். So good afternoon to, I think it's still morning. Good morning to everyone. I can also say Nan Mudainvan because in the heavy dais of men, this is the first woman that you're seeing today.
Before we start off, I would like to ask a few questions because this morning we saw a whole host of ministers that represent governance and policy. Then there were a layer of bureaucrats who were the transition and the transactional people who do it. Then I've seen students who are our future. Can I ask how many of you from 6th standard? 6th, 7th, 8th standard, 9th, 10th, 11th, 12th, college going kids, faculty. Okay, very few. No problem. So the thing is, I'm going to talk to you about jobs for the future and entrepreneurship. Because your future is in a transition space now. So one of the things is when we say non-Mudelvan, the fact is we have done this from the ITS industry. I come from the National Association of Software and Service Companies. 92% of the business in this country for ITS, for which brand India is known globally, comes from this industry membership. So what I'm going to tell you is, what's the future going to be? Where are your jobs? And what is the role of the bureaucracy? What is the role of the faculty? And what is it that you need to know to make a difference? All right? So before we start off, this story of NASSCOM has actually started 30 years ago. There were a few people, Narayan Murthy, Azimji Premji, Harsh Mehta, F.C. Kohli, and the list goes on, who said, let's take a risk and build the ITS industry. And this was led by one person called Dimang Mehta. Listen to this, because a single person can make a difference. A single person can build an industry, and a single person can actually make India a superpower. Now, if I talk of all the people that we've had, all of them had dreams. And what is it that they do? Let me just tell you that. So we started off with a few $1 million in 1986, and today we are a $220 billion industry, and by 2026 we'll be a $1 trillion industry. So all of this has got one thing, people, talent, all right? So before I go further, I'm going to give you a small exercise because I want you to say hello to me, right? So all of you have food on your laps, so we'll do a silent hello. If I couldn't speak, this is what I will do, hello. Can you do it, all of you, please? Hello? Turn around, tell everybody hello. Right, now let's build a future here, all right? So in this little future, what we're going to do is this industry has got $350 billion from IT services. So when I want to talk about it, 12th class and this college-going kids, you need to know how you're going to have a job tomorrow. Because under the Shops and Establishment Act, if you're 14 years old, you can get yourself a job in this industry. I have a small girl young girl who is in Orissa, who's data annotating for California on EV vehicles, electric vehicles, right? So let me build you the small story to tell you the skill sets that you read and the technology. So having said this story, these people have built this, and today we are about 3,200 plus companies. In India, there are 17,000 ITS companies. And all of this there, and my friends Sambandham Suresh will also talk to you about how to build products and startups, because today it's just not jobs, people, it is creating jobs. So what do you need to know to create jobs? Before I move into that story form, what has happened in NASSCOM and in the country is there are about 40 sectors which are supposed to be growth sectors. ITS is the key, eye of the storm. After that, you have media and entertainment, you have healthcare, you have manufacturing, automotive, agriculture, retail, then you have gem and jewelry, furniture making, then you can have every aspect that you want. But there are some technologies that are changing almost every 6 to 7 months. That is what you need to catch on into your repository. If you haven't done so, no problem, we can start even today.
So what we did in the industry is we had about 2.5 years ago when the COVID hit us. All of us, we are 4 million people in our members in India. We are going to grow to 6.2 million people. But before I do that, we said this industry is sinking. The education industry, there's talent, but I have no jobs for them because they don't have the skill sets that we require. We are a global industry, right? We had before what is called offshoring. Now I have what is called virtual offshoring. Sitting in Trichy, in Coimbatore, in Ernakulam, in Kanyakumari, you can work in Vietnam, in Korea, in any place. But you need to know what these technologies are, all right? So having said this, what we do for ourselves, in this industry, 95% of all the human resource, we went and studied first. All of us went back to learn what these new technologies are to upskill ourselves. For 2 years, we did that. Then we opened our doors, and even with the COVID, we are now going on a double-digit ride, and we are ready to hire once more. So last year, we hired about 2.5 lakh people. This year, we are going to do a little bit more. We are growing at least on a 14% CAGR year-on-year, means compounded annual growth rate. So when you go to an interview, when you want to make a choice, whether it's engineering or non-engineering, it doesn't matter. But before I do that, tell you, what are these new technologies? Anybody? Hands up if you know, and I ask you the question. What are they? There are 10 technologies, and then there are what we call professional skills. If you know this, I need the faculty to be able to teach you. If they can't, you do self-help, and I'll show you how to do it right now. Hands up quickly, please. Otherwise, I'll just keep saying it myself. Anybody? Starting with an A. Quick. Anyone? People, this is your life, your jobs. You don't know this. Artificial intelligence and big data analytics. First one. Second, cloud computing, right? All your data, your bank accounts, your life history will be on the cloud. There's nothing which you say, all of you using your WhatsApp, nothing will actually be anything which is your own personal data. Data is the new oil. I can buy your data and sell it, right? So please, so next one is cyber security. How do you secure your data? How do you secure your homes? Everything that you can keep secure. Then Internet of everything. Everything is connected, right? Then you have AI, big data, IoT, cloud computing, cyber security. Blockchain is for governance and security purposes also. Then robotic process automation. Then I have virtual and augmented reality. Then I have 3D printing, right? And if I want to increase these future skills, I need to basically go into what is called web services, IT marketing. So you have this whole array. This is what is changing the world. How many of you studied this as a part of your school program or your college program? Hands up. You are unemployable. So where do you go to get this learned? There are courses available. Unless you upskill yourself, it has to be a fast-forward learn. The life which you are, somebody if you ask, what's going to be life 2025? I mean, in 2050, next 25 years. So that is what we are planning. And in Tamil Nadu, there has been an advisory council and a collaboration between the IT department, head by Mr. Sri Mano Tangaraj, the Principal Secretary IT, Ms. Divya Innocent, who is down there. There are a group of industry folks like ourselves, and we are saying, what is it that we can do to transform and give an opportunity for employment to every Tamil Nadu citizen in Tamil Nadu, so that we can attract industry to invest, or you can actually sit here and do offshore. All of us are working from home now. Our work effort has gone up by almost 85%. It's a hard thing to get up in the morning because it doesn't end. You are a global citizen now when you're working in this way. So these skill sets have to come. So what we did is we have launched a platform called Future Skills Prime with the IT Ministry, where all of you can go. It's free internally. Please go. Register. Mr. Uday, who is here, Shankar, who is from my team, will give you all that information. And the IT department here with Ms. Divya Innocent, the Principal Secretary, as well as Sir from Mr. Minister, all of them are actually trying to get this on for you, right? So that you can go and learn these various technologies and job-oriented. So you will have programs from Google, from Microsoft, from IBM, from AWS, GitHub, anybody. The whole list of courses are out there for you to study. So make that as a part of your curriculum. Faculty and colleges and schools.
6th and 7th standard, you must introduce these as basically awareness and introduction to these new technologies. Because the new genre will not depend on just core information. You will be unemployable even if you are a top-notch 100 out of 100 graduate unless you know this. I'll give you examples very, very quickly about this. 7th standard, you must do the foundations of AI, big data, foundation of cybersecurity, IoT, cloud computing, AR, VR, blockchain, you must do it. In the 10th and 12th standards actually need you to do job roles, data annotation, data entry operator, IT help desk attendant, CRM voice, non-voice, junior software developer. I have 75 to 80% hiring from my companies on these job roles. You want to go further, then I need you to actually be a cloud specialist, a data scientist, but that goes to the 2nd, 3rd, and the 4th year of your engineering. We have launched what is called virtual internship on the AICT portals. Please go there. All our member companies are offering free animated virtual internship where you can actually experience it. We are shortly going to launch what is called digital apprenticeship. So all of you will get a hands-on experience basis that. Now, having said all of this, now what are we going to do here for professional skills? Anybody knows what professional skills are? Because these technologies are going to change every year. So your ability to learn, unlearn, and relearn is critical. So what are these professional skills? Anybody, faculty, students. Those skills, anybody, okay, you're feeling too tired to talk, I'm going to talk for you. One is design thinking, creative thinking, problem solving, attention to detail, learning to work in a team. This is an example for you because when you go to work, you will be working with somebody from Vietnam, somebody from Coimbatore, somebody from Salem, somebody from Delhi. All of you have to put your heads together and you have to solve a problem. You have to creatively think. This is precisely as an example what is the role of the advisory council led by the IT minister here.